ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷுகாவுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி என்கிட்ட ஷுகாவுக்கு ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நானும் ரெடி பண்ணியிருக்கேன். அரேஞ்ச் மேரேஜ் வித் கோல்டு சிஓ. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரே காய்ச்சி முச்சிட்டு சவுண்டாக இருக்குது. நீங்கள் தள்ளுங்க, என்ன சத்தம், இது ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா இல்லை சந்தை கடையா அப்படின்ட்டு உள்ளே வர. அப்போது புலின்னு ஒருத்தனுக்கு அற விழுகுது. நீங்களோ அதை அப்படியே பார்த்துட்டு அடித்தவனை, ஹலோ மிஸ்டர், அறிவில் ஹாஸ்பிட்டல் எதுக்கு இங்கே சத்தம் போட்டுட்ருக்கீங்க, அது இல்லாமல் அடிக்கிறீங்க அப்படின்ட்டுக்க. அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறான். அவனை பார்த்து நீங்கள் ஸ்டன் ஆயிருங்க. வேறு யார், நம்ம ஷுகா தான். அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க நீங்கள் அப்படியே அவனையே பேன் பார்த்துருக்க. எமர்ஜென்சின்னு கூட்டிகிட்டு வந்தோம், சீக்கிரமாக நீங்கள் அட்மிட் பண்ணால் நல்லாயிருக்கும், ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி ஏன் மூஞ்சையும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கா காய்ச்சி மூஞ்சின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்க நாசலாம். டாக்டர் டாக்டர் அப்படின்னு அவங்கள போட்டு உழுக்க, ஆ அப்படின்ட்டு இப்போ தான் அப்படியே என்னமோ தூக்கத்திலேருந்து முழிச்ச மாதிரி அப்படியே திரு முழிக்க விளங்கிரும் அப்படின்ட்டு ஷுகாவோ, ஹலோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் மாத்திரமா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவன் ஏன் அடித்தான் அதெல்லாம் கேட்கல. நீங்கள் பேஷண்ட்டை உள்ளே கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியில் வர ஷுகா இங்கே டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறீங்க? ஆனோ எஸ் அப்படின்னு திரும்புகிறான். அவனை மறுபடியும் அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்க. ஹலோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, அதை சொல்லாமல் என்னையவே இப்படி பார்த்துட்டு இருந்தா? ஐம் சாரி, அது பேஷண்ட்டுக்கு கையில் நல்லா அடிபட்டிருக்கு. மிஷின்குள்ளே கை போனனால ஃபிங்கர் கொஞ்சம் நசுங்கிருச்சு. அதை சரி பண்ணிட்டோம். இருந்தாலும் 1 மந்த் மேலே ரெஸ்ட்டில் இருந்தால் தான் கை சரியாகும். மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அடி வாங்கினவன் கணத்தில் கை வச்சு நிற்க, ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன், இடியட், யூஸ்லெஸ், எதுக்கும் லாய்க்கல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வேகமாக உள்ள போக உங்களுக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரி உள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் பின்னாடியே தான் உள்ளே வரீங்க. ஸோ வந்த வேகத்தில் இப்போ உள்ளே இருக்கிறவனுக்கும் அற விழுகுது. உங்களுக்கும் ஒன்றும் புரியல. சார் அவர் பேஷண்ட், அவரை போய் அப்படின்னு மறைச்சிட்டு, யூஸ்லெஸ், பார்த்து வேலை பார்க்காம அப்படி என்ன, உன்னோட கவனம் வேலையில் இருக்கணும். அதை தாண்டி வேறு எதுலையாவது இருந்ததுன்னா வேலைக்கு வந்திருக்கக்கூடாது. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா என்ன ஆகுறது, உன் கையோட மட்டும் இல்லை என்னோடய மிஷினும் சேர்ந்து போச்சு. அடப்பாவி அப்படின்னு பார்க்குறீங்க. உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எல்லாமே நம்மளோட கம்பெனியே ஏற்றுக்கும். ஏன்னா ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, அதனால் பயம் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரைடே அப்படின்றதும் பாஸ் அப்படின்னு வந்து நிற்கிறான். இவரோட செட்டில்மெண்ட்டை முடிச்சிடு, இதுக்கப்புறம் கம்பெனி சைடு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேவே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ்லெஸ் யாராவது வேலை கிடைத்தா நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனே மாட்டேன். சாரி பாஸ் அப்படின்னு அவன் கணத்தில் கை வச்சு பார்க்கா. யார் சாமி நீ அடிக்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே முறைச்சிட்டு வெளியில் போகிறான். இத்தனையும் அப்படியே பேன் அவனை பார்த்துட்டு இருக்க. ஹேரமோ அப்படின்னு அவங்க மேலே தட்டுறான். இப்போ தான் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்த்துட்ருக்க? அது அப்படின்னு நீங்கள் திணற. சரி வாதான், ரத்தத்தை பார்த்தாலே பயமாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் டாக்டர் ஆனேன் அப்படின்னு ஆரம்பிக்க. போடா அதெல்லாம் இல்லை, இவ்வளோ எமோஷ்னலாக ஆகிற நீலாம் டாக்டர் ஆகக்கூடாது. இப்போ இதுக்கு அவருக்கு கை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அவன் ஷுகாவை பார்க்கலாம், வேறு பக்கம் இருந்திருப்பான். ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் தட்டில் இருக்கீங்கன்னு உங்களை பார்க்க வந்துருப்பான். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன், நீங்களும் அவன் தான் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவன் உங்களோட ஜாலியாக பேசிட்டு அப்படி வர, நீங்களும் அப்படியே இப்போ ஷுகா பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவங்ககிட்ட, இப்போ ஒரு ஆளை பார்த்தேன், அவர் இப்படி இருப்பார்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றிலாம் சொல்கிறீங்க. ஸோ வந்ததை அடித்தது மாதிரி மேபி வேலையில் தப்பாக இருந்தனால இப்படி இருந்திருக்கும். சிலர் இப்படி தான் கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. அதை விட அதை என்னைக்கு யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் அப்படின்னு 2 பேரும் யதார்த்தமாக அவங்களோட வேலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க. இங்கே ஷுகாவோ அவனோட அந்த இதை முடிச்சுட்டு வந்தவனோ அவனோட வேலையில் மூழ்கி போயிடுறான். ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நிற்குது. என்னது இது, கார் நிற்கிது அப்படின்னு யோசனையோட உள்ளே போக உங்கள் அம்மாவோ, சீக்கிரம் வா அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் கையை பிடிச்சி எடுத்துருப்பாங்க. அம்மா எங்கே அப்படிங்கிறீங்க. வாடி அப்படின்னு கடற்கடனில் இதோ கொஞ்ச நேரம் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்துருக்கவங்கிட்ட, அம்மா யார் இவங்க அப்படின்னு நீங்கள் கேட்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு போய் குளி அப்படின்னு பாத்ரூம் குளிப்பிச்சு, அம்மா இருமா அப்படின்ட்டு, எப்போவும் நான் தான் இப்படிலாம் பண்ணுவேன், இவங்க ஏன் அப்படி ஓவராக பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. ஒரு நைட்டியை மாட்டிக்கிட்டு உங்கள் அம்மா, என்னடி இந்த கோலத்தில் வந்திருக்கா, ஏம்மா டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு போய் பெட்டில் உழுக போவாங்க. அம்மா கொஞ்சம் நான் கண்ணெல்லாம் சொல்கிறத கீழே அப்படின்னு சாரி எடுத்து
இதை கட்டிட்டு வாம்மா. அம்மா ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கெஞ்ச, சரி ஆனால் ஏதோ வேலை வில்லங்க பண்ணி வச்சுருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு, இப்போ எதுக்கு சாரீலாம் கட்ட சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் சாரீ கட்டிக்கிட்டே கேட்குறீங்க. அது அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க உன்னை பொண்ணு பார்க்க. அம்மா என்னடி நீயும் டாக்டர் படிக்கிறேன்டா, படித்தும் முடிச்சாச்சு. நான் டாக்டருக்கு படிக்கிறேன்டானா எல்லாம் அப்பாவோட ஆசை. சரிம்மா அதான் டாக்டர் ஆகிட்ட, இதுக்கப்புறமும் இப்படி வச்சுட்டு இருக்க முடியுமா? உனக்கும் வயசாகுதுல்ல. அம்மா அப்படி ஒன்றும் எனக்கு வயசாகலை. நான் என்னம்மா ஔவையாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் இப்படி வாய் பேசாத, ஒழுங்காக ரெடி ஆகிட்டு வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணுறாங்க. யாரை கேட்டால் அவங்களால வர சொன்னீங்க? எனக்கு கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை, ப்ளீஸ்மா நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு நீங்கள் புலம்பு உங்கள் அம்மா காதே வாங்கிக்காமல் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வா அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாங்க. உங்களுக்கு அழுக்கையாக வருது. ஃபோன் எடுத்து அப்படியே பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, இப்படி சொல்லி நிறுத்துறது. ஒருத்தனை மனசில் வச்சுட்டு இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இவ்வளோ நாளாக இப்படி ஒருத்தன் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒருத்தன் முழு உருவமாக வந்து நிற்கும் போது என்னால் எப்படி? ஐயோ கடவுளே. சரி இப்போ அம்மா என்ன மாப்பிள்ளை தானே வந்திருக்காருன்னு சொன்னாங்க, அவரை முன்னாடியே நின்று எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்ட்டு கடலாம் தொடச்சிட்டு மேக்கப் போட்டு அழுதெல்லாம் தெரியாத மாதிரி கரெக்டாக வந்து ரெடியாகி நிற்கிறீங்க. அவங்க அம்மா வந்து பா என் கண்ணே பட்டுரும் அப்படின்னு கடா கெடுத்துட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் அப்படியே குனிஞ்சு அப்படிலாம் வரல, அப்படியே நேர்கொண்ட பார்வையோடு வரவங்க அம்மா கொஞ்சமாவது குனிடி, நான் ஏன் குனியணும் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க அம்மாட்ட கடுப்படிச்சிட்டு அப்படியே அவங்க கொடுக்குற காஃபி கப்பை வாங்கிட்டு இது ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு வரீங்க. கரெக்டாக பேசிவிட்டு அப்படியே திரும்ப நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. இவரா அம்மா? இது அவர் தான் மாப்பிள்ளை, கொஞ்சமாவது குனி. உங்கள் அம்மா சொன்னதும் டேபிள் ஃபேன் மாதிரி தலை தானாக குனியுது. அப்போது ஃபோன் பேசிவிட்டு உள்ளே வந்த சுகாவோ உங்களே தான் பார்க்குறான். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவனும் அப்படியே சோஃபாவில் உட்கார, நீங்களோ எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்த லாஸ்ட்டாக அவன்கிட்ட நீட்டுறீங்க. அவனும் உங்களே குறுகுன்னு பார்த்துட்ருக்கான். ஐயோ என்னால் முடியல, சீக்கிரம் எடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் உங்களே பார்த்துட்டு கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறான். இதை பேசணுமா? ஒரு வேளை நம்மளை அவருக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற பயம் வருது. கையெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்குது. ரிலாக்ஸ், பேசணுன்னு தான் சொன்னேன், எதுக்கு இவ்வளோ நர்வஸ்? பேசலாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அவன் காஃபி கப்பை கையில் எடுத்ததும் அந்த பிளேட் அங்கே வச்சுட்டு அப்படியே நீங்கள் டெரஸ் போகலாமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் முன்னாடி நடக்க பின்னாடி அவனும் அப்படியே காஃபியை குடிச்சிட்டு பின்னாடி வரான். ஸோ மேலே வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் நின்றுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன பேசணுன்ட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு டக்குன்னு நிமிர்ந்து பார்க்க சுகா உங்களே குறுகுன்னு பார்த்துட்டுக்க ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் குனிஞ்சிக்க. ஸோ நீங்கள் என்னை பார்த்து ஏன் அப்படி நின்னீங்கன்னா இதுதான் காரணமா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் நான் தான் உங்கள் மாப்பிள்ளைன்னு, அதனால் காலையில் மார்னிங் அப்படி நடந்ததுக்கு சாரி. ஆக்சுவலி எனக்கு வேலைனா அதில் எப்போவும் கரெக்டாக இருக்கணும். அவன் கவனக்குறைவாக இருந்தனால தான் அப்படி ஒரு விஷயம். அதனால் எனக்கு ஏகப்பட்ட லாஸ். என்னோடய மிஷின் மட்டும் இல்லை, அவனுக்கு கை போனது, அப்புறம் அவனை நம்பி இருக்கிற குடும்பம், அதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல. அதுதான். அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி யூஸ்லெஸ்லாம் வேலையில் வச்சுக்க பிடிக்காது, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அணைய பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இதை விட முக்கியமான விஷயம், என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த கல்யாணம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் பார்வை. அப்புறம் உனக்கு எதை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அது அப்படின்னு யோசிச்சுட்டுக்க. ஓ அப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறான். அப்படின்னு வேகமாக பண்ணியாட்ட அவனுக்கு சிரிப்பு வருது. அப்போ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு எந்த நேரத்தில் கிட்ட வந்தான்னு தெரில, அப்படியே உங்கள் கிட்ட வந்து நிற்க ஒரு நிமிஷம் பயந்துறீங்க. என்ன அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி போக அப்படியே கிட்ட வந்தவன், இல்லை இது வரைக்கும் யாரையும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே விழுந்துட்டேன். அப்படின்னு பார்க்குறீங்க. ஹாஸ்பிட்டலே ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்சேன். இப்போது சாரியில் பார்க்கும்போது அப்படி தெரியல அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் அண்ணாந்து அவனை பார்க்க, அவனும் இப்படி பார்க்காதடி முடியல அப்படின்ட்டு உங்கள் லிப்பில் படாமல் ஒரு கிஸ் பண்ண கரண்ட்டை ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. ஓகே தானே அப்படிங்கிறான். அப்படின்னு உங்களும் மீறி அப்படியே மண்டே ஆடுது. போகலாமா அப்படிங்கிறான். அவ்வளோதான், பேச வந்தது பேசிட்டேன் முடிஞ்சு அப்படின்ட்டு அவனும் கையப்பிடிச்சு அப்படியே கீழே கூட்டிகிட்டு வரான். அவங்கள்ட்ட சம்மதமாக கேட்க தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு
உங்கள் மூஞ்சில் அந்த படபடப்பு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை அவளுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ, பேரண்ட்ஸ் வந்துட்டு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அப்படின்னு கேட்கலான்னு வந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்த்தது அதெல்லாம் ரியாக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் சொன்னதுமே அவனுக்கு ஓகே. ஸோ அப்படியே கையை பிடிச்சி எந்த இதில் கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியல, நீங்களும் அப்படியே கையை பிடிச்சிட்டு போக நீங்களும் பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி வரீங்க. கதவுக்கிட்ட வந்திருந்தா அவனுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கமா அப்படின்ட்டு சாரி அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேரும் உள்ளே வந்ததும் அவங்க அம்மா, என்னடி மாப்பிள்ளை என்ன சொன்னார், உனக்கு ஓகேவா, எதையாவது அவர்கிட்ட சொல்லி வச்சியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்க, போமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வெக்கப்பட்டு ஓட அங்கே வந்துட்டு சுகாவோட வந்திருக்கிறது ஜேகே, அவனோட ஒய்ஃபு ஜின்னோட ஒய்ஃபு எல்லாம் தான். இவங்களாம் யாருன்னா இந்த ஃபீடா மூவியில் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அப்படியே அந்த செட்டு தான். ஸோ அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜேகே ஒய்ஃபும் ஜின்னோட ஒய்ஃபும், சரி நாங்கள் போய் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ, பார்த்துமா என்னை பற்றி ஏதாவது நல்லபடியாக சொல்லுங்கள் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதெல்லாம் நல்லபடியாக தான் சொல்லுவோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சுகா பிடிச்சிருக்கு. சுகாவுக்கு யாரும் கிடையாது, நல்ல பிஸ்னஸ்மேன், ஆனால் ஃபேமிலின்னு நாங்கள் தான். அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவன், எல்லாரையும் நம்புவான், என்ன கொஞ்சம் பிஸ்னஸ்னு வந்துட்டா கோல்டாக இருப்பான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்க. அப்படிங்கிறீங்க, சரி நீயும் ரொம்ப க்யூட்டாக இருக்க, அவனுக்கு ஏற்ற ஜோடி தான், போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்புனதும் நீங்களும் அப்படியே வந்து ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களோட படித்தவன் தானே, ஸோ அவனும் வந்துட்டு டாக்டர், நீங்களும் வந்து டாக்டர், ஒன்றா தான் வந்துட்டு எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு ஓகேவா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவனும் பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்கள வழியனுப்பிட்டு தான் சுகாவோட கார் லாஸ்ட்டாக போகும்போது அவனும் மிரர் வழியாக அவங்களே தான் பார்க்குறான். நீங்களும் அப்படியே அவனே தான் பார்க்குறீங்க. ஸோ அவனும் அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படி நீங்கள் குனிஞ்சிட்டு ஷை ஆகுறீங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆரமோ, என்னடி என்ன நடக்குது அப்படின்னு உங்கள் தோளில் அப்படியே தட்ட, நீ எப்படா வந்த, அது சரி உன் கூட தாண்டி நானும் வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன், இப்படி ஒரு மனுஷன் இருக்கதே மறந்துட்டில்ல அப்படிங்கிறான். அப்படி இல்லைடா அப்படின்னு அப்படியே அசடு வலிய, ரொம்ப வலியாத. ஆமாம் கேட்குன்னு நினச்சேன், இந்த ஜேகே பயலுக்கு எப்படி இவனை தெரியும், எனக்கே தெரியலையே. பரவாயில்ல, கொடுத்து வச்சவ தான். நீ கூட ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு தெரியும் போது இந்த மாதிரி ஒருத்தன் கண்டிப்பாக இருக்க மாட்டான், அது ஒரு ஏஐ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தானே தெரியுது இந்த உலகத்தில் அப்படியே மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு. அவனை தேடி பிடிச்சி கொண்டு நிறுத்திட்டானே, பரவாயில்லையே நம்ம ஜேகே பையன். அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லவே இல்லை. அவர் இப்போ தான் எனக்கே பழக்கம், ஆனால் நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனை பிடிக்கும்னு சொன்னதும் அவனை தேடி கண்டுபிடிச்சி இப்படி வந்து நிறுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது மாதிரி நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்டலில் போட, உடனே சென்டிமெண்டலில் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும், சரி அப்புறம் என்ன மேடம்க்கு கல்யாணத்தில் சம்மதம் தானே, உங்கள் அம்மா தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்கிட்ட புலம்பல் ஒரே, என்னடா இவ கல்யாணம் வேணாங்கிறா, என்ன பண்ணுவா, ஒரு வேளை சுகாட்ட போய் கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவான்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். நான் அப்படி தான் சொல்லலாம்னு நினச்சிட்ருந்தேன். ஆக்சுவலி அது மட்டும் வேறு யாராவது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். ஆனால் நான் வெளியே வந்து பார்த்ததும் நான் லவ் பண்ணிகிட்ருக்க அவரே, என்னால் எப்படி நோ சொல்ல முடியும், அதானே பார்த்தேன் அப்படின்ட்டு ஆரம். நான் பார்த்ததுமே கணிச்சிட்டேன். சரி எப்படா நீ பார்ப்பேன் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்க தான் அமைதியாக அந்த அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும், அப்போ நான் கிளம்புறேன். நீ இரு இங்கேயே நைட்டு சாப்பிட்டு கிளம்பு அப்படிங்கிறீங்க. இல்லடி டைம் ஆச்சு அப்படின்னு. இருமா அப்படின்னு கூப்பிட உங்கள் அம்மாவோ, என்னம்மா அப்படின்னு வராங்க. இவன் பாரு இப்பயே கிளம்புறேங்கிறான். என்ன ஆரம், இல்லைம்மா நான் இங்கே இருக்கேன், ஏன்டி ராட்சசி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அவங்களோட இருக்கான், ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அப்படியே வந்துட்டு நீங்கள் உங்களோட இது ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறீங்க. பட் நினப்பெல்லாம் சுகா மேலே தான் இருக்குது. என்ன இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார், அப்போ மட்டும் கிஸ்லாம் அடித்தார், ஒரு ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல. எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணுறது, பார்க்கணும் பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எதுவும் முடியாதுல. பேசாமல் ஜேகே கிடைக்குமா, சேச்சா வேணாம், அது நாகரிகமாக இருக்காது. அவரே கேட்காத வந்து நம்மளா கேட்டு என்ன நினைப்பாரு, சொல்ல நினச்சிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசனையோட நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்க. ஆரமோ, என்னடி பிரேக் பிடிக்காத மாட்டி மாதிரி தானாக போயிட்டுருக்க அப்படின்னு வந்து உங்களை பிரேக் போட்டு நிற்க வைக்கிறான். இல்லைடா அது தெரியுது மேடம்க்கு கல்யாண கனவு. சும்மாறா, தெரியுது மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, என்னடி பகல் கனவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப வலியாத, போய் டியூட்டியை பார் அப்படின்னு சொல்கிறேன். படா
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுங்க. பட் சுகாவோட நினப்பாக இருக்குது. சுகாவுக்குமே அப்படி தான். ஸோ ஈவினிங் ஆகுது, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வெளியில் வர அங்கே பைக்கில் திடீர்னு ஒருத்தன் வந்து முன்னாடி நிற்க, திடீர்னு சரன்னு ஒரு பைக் முன்னாடி வரும். ஒரு மாதிரி பயந்துடுறீங்க. ஏய் யார் நீ அறிவில்லை அப்படின்னு திட்டுறதுக்கு வாயிருக்க. அப்போ ஹெல்மெட்டை கழட்டினதும் நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. சுகா தான் வந்திருக்கான். அது உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதுதான் அப்படிங்கிறான். ஓ அப்படின்ட்டு இல்லையா பைக்லலாம் போக மாட்டியா? அப்படி இல்லை, பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொன்னாங்க. எஸ் காரில் தான் வரேன். ஜேகே தான் உனக்கு பைக் ரைட்னா பிடிக்கும்னு சொன்னான். பிடிக்கலன்னா சொல்லு, நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன். இல்லை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. என்னையவா பைக்கவா அப்படிங்கிறான். ரெண்டையும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஏறா கிளம்பலாம் அப்படிங்கிறான். என் ஃப்ரெண்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. பிகாஸ் பொசசிவ் கோவம் இல்லை, அது பொசசிவ். அவனும் வந்துட்டு ஆரம் அப்படியே மறைச்ச மாதிரி பார்க்க, பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ட்டு அவனும் என்னடி அப்படின்னு உங்களை பார்க்குறான். அதை நான் இவரோட ஓகே புரியுது, நீ கிளம்பு, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிடா வந்துடுவல்ல, வந்துடுவேண்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே சுகா பார்க்க, சுகா லைட்டாக ஆரம்பை முறைச்ச மாதிரி பார்த்துட்டு ஓகே ப்ரோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உனக்கு ஃப்ரெண்டு, நாங்கள் ஒன்றா தான் படித்தோம், இப்போ வரைக்கும் ஒன்றாவே தான் இருக்கோம். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சுகா வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் பல்சர் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் உயரமாக இருக்குது. சீட்டை பார்க்குறீங்க, இதில் எப்படி ஏறி உட்கார்றது இவரை தொடாமல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க. என்ன ஏறுற ஐடியா இல்லை? ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பக்கம் கால் போட்டு உட்கார ட்ரை பண்ணுறீங்க. பட் ஏறவே முடியல. ஐயோ கட்டுஃபிலே அப்படின்ட்டு யோசிச்சுட்டுக்கா. ஹே பரவாயில்ல என்ன தொடலாம் அப்படிங்கிறான். இல்லை அப்படி நீ என்ன பிடிக்காமல் ஏறணும்னு நினச்சா இந்த ஜென்மத்தில் நடக்காது, சீக்கிரம் ஏறி உட்காரியா டைம் ஆச்சு அப்படிங்கிறான். ஓ சாரி அப்படின்ட்டு ஏறி உட்காந்துடுறீங்க. அவனோட ஷர்ட்டை லைட்டாக பிடிச்சிட்டு அவனுக்கும் சிரிப்பு வருது. அவனும் போகலாமா அப்படின்னு கேட்டதும் அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் உங்கள் கையை அவனோட ஹிப்பில் அவனே எடுத்து வச்சு இப்படி பிடிச்சி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. பட் பாடி டச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் கனவு உலகத்தில் அவனோட தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போகிற மாதிரி கனவு கண்டுட்டு, ஆனால் தொடக்கூடாதுங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க. அவனும் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கான். திடீர்னு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கும் போது அப்படியே பின்னாடி இருந்து நீங்கள் சொல்கிறேன்னு வந்த அவன் முதுகில் அப்படியே அட்டை மாதிரி விட்டுக்கா. அவங்களோட ஜஸ்ட் அவனோட பேக் சைடு அப்படியே வர சார் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கும் அப்படி தான் டக்குன்னு சடன் பிரேக் போட்டுறான். நீங்கள் அப்படியே அவன் முதுகில் சாஞ்சிட்டு இருக்க. அவனும் ஏதோ நீங்கள் சங்கடப்படுறீங்கன்னு நினச்சிட்டு ஹே ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு உங்கள் கையை தொடுறான். இப்போ தான் சுயநன்மைக்கு வரீங்க. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறானா அப்படின்ட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அது சாரி நான் கவனிக்கல அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் இப்படி உட்காந்துருக்கிறது உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் நீங்கள் நகர போகிறீங்க, என்ன பண்ணுற? இல்லை நான் விலைக்கு ஒன்றும் வேணாம் இப்படியே உட்கார் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கை பிடிச்சிட்டு திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவன் முதுகில் சாஞ்சி மறுபடியும் கனவு உலகத்துக்கு போயிடுறீங்க. ஒரு வழியாக அவங்கள ஒரு கடைக்கு முன்னாடி வந்து நிறுத்துகிறான் வண்டியை. நீங்களோ என்ன வீட்டுக்குன்னீங்க? வீட்டுக்குன்னு சொல்லலை, வீட்டிலேருந்தெல்லாம் பார்க்க வந்திருக்காங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு இங்கே ஆமாம் இன்னும் 1 வீக்கில் நமக்கு மேரேஜ். எதை? எஸ் அதுக்கு தான் பர்ச்சேசிங். ஓ அப்படின்ட்டு ஆரமும் வந்துடுறான். ஸோ அவனோட பேசிவிட்டு அப்படியே சுகா அந்த பக்கம் ஆரம்னு அப்படியே போகிறீங்க. சுகாக்கோ இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்க. திடீர்னு சுகா பக்கத்துலேருந்து உங்களை டக்குன்னு இழுக்க. நீங்களும் ஆரம் வந்து நீங்கள் பேசிட்டு வரீங்கன்னு நினச்சிட்டு அவன் பாடி பேசி தனியாக போயிட்டுருக்கான். நீங்கள் ஐயோ பாவம் என் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அப்படியே இழுத்தது யார் பார்த்தா சுகா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. யார் அவன் டப்புச்சு மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்க கூட ஒட்டிகிட்டே சுற்றுறான். அதான் சொன்னால என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லாதீங்க. எங்கப்பா அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு அவனை பார்க்கும்போது பொசிட்டிவ் ஆகுது. அவன் உன்னை வாடி போடிங்கிறதும் நீ வாடா போடான்னு அப்படியே 2 பேர் பேசுறது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி அப்படிங்கிறான். அது சாரி அப்படிங்கிறீங்க. இல்லை சந்தேகம்லாம் இல்லை, பட் கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகுது. எனக்கு சொந்தமான நீ இன்னொருத்தரோட கொஞ்சம் இப்படி இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குடி. அட்லீஸ்ட் ஏன் முடியாது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. பிகாஸ் பொசசிவ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அதை பண்ணாமல் இருக்க முடியும்? கேர்ள்ஸுக்கே உள்ள புத்தி இல்லையா? அவனோ டிங்க இவ்வளோ சொல்கிறேன் பார்க்கலாங்கிற அப்படிங்கிறான். ஆமாம் பார்க்கலாம், என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுட்டு நக்கலாம். அங்கே நகரப்போக டக்குன்னு கைப்பிடிச்சி எடுக்கிறான். அப்படியே அவன் மேலேயே வந்து மோதுறீங்க. அவனும் உங்களே பார்க்க, நீங்களும் அவனே பார்க்குறீங்க.
விடுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறீங்க. முடியாது அப்படின்னு அப்படியே உங்களை அந்த செவுத்தில் சாய்ச்சி அப்படியே அவங்க கை ரெண்டையும் பின் பண்ண நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இதை பார்க்கும்போது என்னால் தான் இப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க லிப்பை அப்படியே ஒரு கையால் பிடிச்சி இழுக்க, இல்லைனா யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிறீங்க. பார்க்கட்டும், யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ட்டு அவனும் அந்த லிப்பை அப்படியே கடிச்சு இழுக்க அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே கிஸ் பண்ணுறான். ரொம்ப நேரம் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடி அப்படியே ஒரு மாதிரி நிலைமையில் இருக்கீங்க. அவனும் ஒய் ஒய் அப்படின்னு தட்ட அப்படின்னு பார்க்குறீங்க. நான் டாக்டர் அம்மா கனவுல இருக்கீங்களா? ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, வாடி இப்படிலாம் வைக்கப்பட்டினா அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். ஐயோ என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? எதுக்கு மேலேயும் பேசுவேன் கேட்குறியா அப்படின்னு காதுக்கிட்ட வர, ஐயோ நான் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. ஃபேஸெல்லாம் ரெட்டா அப்படியே வந்துட்டு போக ஆரம்பம் தனியாக பேசிட்டு போவேன். ஜேகே ஆட்டடா மச்சான் தனியாக பேசிகிட்டு இருக்க, ஏடா மென்டல் டாக்டர்னு பார்த்தா மென்டலான டாக்டராக இருப்ப போல் அப்படியே முறைச்சி பார்க்க, நான் நக்கலா என் கூட போத்தி வந்தாடா ஆளை காணோம். ஓ அவ்வளா அப்படின்னு கேட்டி பார்க்க இப்போ ஆரம்பம் பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வர, அது சரி இந்த லவ் பண்ணுறவங்க கூட இதுக்கு தான்டா ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜேகே நீயும் இப்போடா கல்யாணம் பண்ணுவேன்? எனக்கு கல்யாணமா பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஸோ அப்படியே அவனுங்க பேசிட்டு இருக்க நீங்கள் வந்து நிற்க ஆரம்பங்களை முறைச்சி பார்க்குறான். எதுக்குடா முறைக்கிற? எங்கடி போனேன்? அது வந்து அது அந்த பக்கம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. எது அந்த பக்கமா? நல்லா பாரு அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? அங்கே இருக்கிறதெல்லாம் மென்ஸோட இன்னர்ஸு. ஸோ இதை தான் வாங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் பார்க்க ஹிஹின்னு வளைச்சி வைக்கிறீங்க. சுகா ஆமாம் ப்ரோ எனக்காக அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஆரம், அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டே இதெல்லாம் தாங்க முடியலன்னு ஜேகே பார்க்க அவனும் சிரிக்கிறான். அப்போ அவன் ஒய்ஃப்லாம் வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரெஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ்லாம் வந்துட்டு சாரீஸ் லெஹங்கா அப்படின்னு அவங்களோட வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்துட்டு மேரேஜ் எல்லாத்தையும் வந்து 1 வீக்கில் முடிச்சுக்கலாம். ஏன்னா சுகா வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு அதிகமான வேலைகள் இருக்கிறதுனால 1 வீக்கில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அடுத்தடுத்து அதுவும் அவங்க ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணிடலான்னு உங்கள் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் ஒரு 10th படிக்கும் போதே ஏஐ மாதிரி சுகாவோட பிக்கை பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஏஐ பிக் தான். அதில் பார்த்ததுமே இப்படி ஒருத்தன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஸோ வந்து ஒரு ஏஐன்னு தெரிஞ்சுமே அதை வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆரம்லாம் வந்து உங்களுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்ட், அவன்லாம் வந்து ஏய் இப்படி ஒருத்தன் இருக்கானானே தெரியலடி, ஏண்டி ஏஐலாம் லவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பான். எனக்கு தெரில, ஆனால் இப்படி ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைப்பான், எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையே தான் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் பீதி ஆகிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஜேகே பண்ண வேலை தான் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச அவனையுமே உங்கள் முன்னாடி வந்து நிறுத்தியிருப்பது. ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு அவங்க கூட படிச்சிருக்க மாட்டான். அவன் வந்து ஒரு கேம்பில் தான் மீட் பண்ணியிருப்பீங்க, நல்லா ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்போது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஆரம் தான் விளையாட்டாக சொல்லியிருப்பான், டே நம்மலாம் வந்து மனுஷன் லவ் பண்ணுவோம், இந்த அம்மா மட்டும் வித்தியாசமானவங்க, ஏன்டா அப்படி சொல்கிற? அங்கே பாரு லவ் பண்ணுறான் அதே எடுத்து அப்போ ஃபோட்டோ காமிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் கேம்ப் முடிச்சு கிளம்பும் போது நீங்கள் கடைசியாக அவன்கிட்ட இது தான் நான் லவ் பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கா. அவனை சிரிச்சிட்டு, ஆனால் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் நல்லா ஒத்து பார்க்கும்போது தான் அவனுக்கு சுகாவை தெரிஞ்சிருக்கும். ஓ அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கே தெரியாமல் வீட்டில் வந்து பேசி வந்துட்டு சுகாவை கல்யாணம் பண்ண ரெடி பண்ணிப்பா. சுகாவுக்கு உங்களுக்கு பார்த்தது பிடிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒவ்வொரு சாரியாக மேலே வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இது எதுவும் சுகாவுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு அவன் சொல்லலை. அவன் வந்து உங்ககிட்ட தான் நீயே சொல்லணுன்னு தான் நான் சொல்லலை, 10 வருஷம் லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல, அது இப்போ வேணாம் நான் ஒரு நாள் சொல்கிறேன். சுகாவை பொறுத்தவரை அவனுக்கு யாரும் கிடையாது. அவனை ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நீ தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பேன்னு. நானுமே இதை அவன்கிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நீயா சொன்னால் இன்னும் நல்லா இருக்குப்பேன்னு தான் சொல்லலை. ஸோ சீக்கிரம் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லியிருப்பான். கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன், ஆனால் நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னனால ஜேகேவும் சொல்லாமல் இருந்திருப்பான். ஸோ உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் நல்ல பொண்ணு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் ஒவ்வொரு சாரியாக வச்சு பார்க்குறீங்க. அதுலேயும் உங்கள் அம்மா இங்கே பாரு வெள்ளை சாரி இதை எடுத்த கொண்டுருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா மிரட்ட, அம்மா அது நல்லா உபசக்கணும் பிடிச்ச மாதிரி அதை எடுக்கக்கூடாதுடி, கல்யாணத்துக்கு பேர் அது வெள்ளை சேலை இருப்பாங்களா அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா திட்ட,
போமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டுக்கா சுகா நாச்சு அப்படின்னு வரான். ஒன்றும் இல்லை தம்பி, சாரீ செலக்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் உம்முனே இருக்க சுகாவை பார்க்குறான். அவங்க கண் அப்பப்போ ஒரு ஒயிட் சாரீ எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு சூப்பராக இருக்குது. ஸோ ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு எடுக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு ஒயிட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த சாரியை போய் அவங்க கண்ணு பார்க்குது. அப்புறம் வேறு சாரியை பார்க்க சுகாவோ அப்போ இவ சாரி செலக்ட் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு அவனே வந்துட்டு உங்களுக்கு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு மேலே வைக்கிறான். அவன் கை உங்கள் மேலே வருச அப்படின்னு இப்போ தான் நீங்கள் சுயநினைவுக்கு வரீங்க. இவ்வளோ நேரம் வந்து ஒரு கோவத்தில் இருந்துப்பீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்ககிட்ட கேட்க புருவத்தை லிஃப்ட் பண்ணி நல்லா இருக்கா அப்படிங்கிறான். நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி அவன் எடுத்த சாரீஸ் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு இது அதுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொன்றுக்கா சாரீ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுக்கணுமா அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது, மூஞ்செல்லாம் ரெட் ஆகி ஷோ என்ன பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஷையாக பக்கத்தில் நிற்கிறாங்களாம். என்ன மாப்பிள்ளை ஏதோ குசுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, உங்கள் மூஞ்செல்லாம் இப்படி ரெட் ஆகுதுன்னு ஜின் ஒய்ஃபும் ஜேகே ஒய்ஃபும் உங்களை கலாய்க்க ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னுட்டுக்க ஏன்டி நடக்கிறது தானே சொன்னேன் அப்படின்ட்டு அவனும் கலாய்ச்சிட்ருக்கான். ஐயோ சும்மா இருங்க, அடுத்து லெஹங்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஹங்காவும் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு அவன் தான் பார்த்து செலக்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹே லோனா அப்படின்னதும் லோனான்னு பேரை கேட்டதும் உங்களுக்கு இங்கே டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அவனை ஒரு கேர்ள் பேர் கேட்டால் எப்படி இருக்கும், எப்படியும் அவனுக்கு ஆரம்ப பக்கமும் பொசிசிவ் ஆகுது அந்த மாதிரி தானே. யாரவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் சிரித்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கான். ஒரு 10 காமன் நேரம் பக்கம் பேச உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் செலக்டே பண்ணல, அப்படி கோவத்திலே இருக்கீங்க. அப்படி யாரவ ரொம்ப முக்கியமாக அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்ல மாட்டாரோ, இவ்வளோ நேரம் பேசிகிட்டே வந்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி யாருன்னு சொல்கிறாரோ பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க நின்றுட்டுருக்கீங்க. பட் சுகாவோ எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் கம்முன்னு ஆயிடுறீங்க. ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அவனும் என் ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் முடிச்சிடுறான். யார் என்ன எதுவுமே சொல்லி அப்படின்ட்டு கோவம் வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பெருசாக வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் காட்ட மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறது உங்களோட டேர்னு. ஸோ நீங்கள் பெருசாக வந்து இது பண்ணல, அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏய் இது எனக்கு நல்லா இருக்கா அப்படிலாம் வச்சு உங்ககிட்ட கேட்க நீங்களோ ஆமாம் ஃபோனில் யார் அடி நீங்களாவே கேட்குறீங்க. அப்படின்னு சுகா பார்த்துட்டு அதான் சொன்னனே ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். ஓ ஃப்ரெண்டுன்னா அப்படிங்கிறீங்க. ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். அது சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு சுருன்னு மண்டைக்கிறது. ஏய் இவ்வளோ நல்லா தானே அந்த என்னாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் டயர்ட் தலை வலிக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறீங்க. அப்புறம் ஜுவல்ஸு எல்லாமே அவனே ஏதாவது செலக்ட் பண்ணுறான். அவன் மூஞ்சி இப்போ உருன்னு ஆயிடுது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ ஃப்ரெண்டுன்னு சொன்னால் மேடம்க்கு சந்தேகம் வர வருதா, நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் கூடயே சுற்றுற, நான் அதை பற்றிட்டு பேசாமல் இருக்கணும். இதே நான் ஒருத்திட்ட பேசினா உனக்கு சந்தேகம் வருமா அப்படிங்கிற மாதிரி காண்டில் இருக்கான். ஸோ அவனும் உங்களை முறைச்சிட்டு உங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு உங்களை அப்படியே வீட்டில் இறக்கி விட்டு அப்பயும் பேசவே இல்லை. மூஞ்சை திருப்பிட்டு மூணு போக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அப்படி என்ன கேட்டேன், இவரை மட்டும் யார்கிட்ட வேணாலும் பேசலாமா, நான் பேசினா இவருக்கு பொசிசிவ் ஆகிற மாதிரி தானே எனக்கு ஆகும், கல்யாணம் பண்ணிக்க போகிறவ தானேன்னு என்கிட்ட சொன்னால் என்னவோ, வெறும் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொன்னால் என்ன அர்த்தம், வெறும் ஃப்ரெண்டுக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, அப்போ உங்கள் மனசாச்சு, அப்போ நீ அவரை சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்க சே சந்தேகம்லாம் இல்லை, அதே நான் என்ன மாரி ஒருத்தி அந்த இடத்துல எப்படி என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, நான் மட்டும்தான் எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொசிசிவ் ஆகுறீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்களோ சுகாவை பற்றியே நினச்சிட்ருக்க, அவனுக்குமே அதே தான் உங்கள் நினப்பாகவே இருக்கு. இவளை என்ன பண்ணுறது, எனக்கு தான் இவன் நினப்பாக இருக்குது, கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிக்கிறாளா, டக்குன்னு சந்தேகப்பட்டா, சந்தேகமாக பொசிசிவாக தான் இருக்கும், எனக்கு அவன் மேலே வருதுல அந்த மாதிரி என் மேலே அவ்வளோ வாடி அப்படின்ட்டு உங்களோட இதை இப்போ புரிஞ்சுக்கிறான். ஸோ அவனே கால் பண்ணுறான். என்ன அவனுக்கு ஓவனா எப்படி சந்தேகப்படலாம், நான் அவன் மேலே எவ்வளோ உயிரே வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. ஸோ வந்துட்டு சரி 1 or 2 days தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி அவளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அவனே இறங்கி வரான். அவளுக்கு கால் பண்ண அப்பா கால் பண்ணிட்டார் அப்படின்ட்டு அப்போ கூட கெத்த விடக்கூடாதுன்னு அப்படிங்கிறீங்க. நடி கோமா இருக்க போல அப்படிங்கிறான். கோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சொல்ல போனால் நான் தாண்டி கோவமாக இருக்கணும். எதுக்கு அப்படிங்கிறீங்க. பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு என்னடி அப்படி வீம்பு, எதுவுமே எனக்காக செலக்ட் பண்ணல நீ. நீங்கள் தான் உங்களுக்கு வேணுங்க அதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களே, அப்போ உனக்கு என்னடி அப்படி கோபம். எனக்கு என்ன கோபம், ஏய் நான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தாண்டி உன் முகரக்கட்டையே தூக்கி வச்சுக்கிட்டேன், என்ன சந்தேகப்படுறியா. சந்தேகம்லாம் இல்லை, உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருக்கா. ஏய் பின்ன அந்த மாதிரி தான், நான் ஒருத்தி பக்கத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு என்ன அப்படி பேச்சு,
அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானே? நம்ம லைஃப்பில் நடக்க போகிற முக்கியமான விஷயம். அதை விட உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு முக்கியமா? ஏய் அப்படி இல்லை, அவள் எனக்கு ரொம்ப வருஷமாக 5-6 வருஷமாக தெரியும் அப்படிங்கிறான். அதுக்கு உனக்கு சொன்னால் புரியாது. சரி இப்போ நான் என்ன பண்ணால் அவன் கோவம் போகும்? கிஸ் பண்ணுவா அப்படின்னு அப்படியே ஃபோனில் கிஸ் பண்ண. ஐயோ ஃபோனில் கிஸ் பண்ணா எப்படி கோவம் போகும்? இப்போ நேரில் வருவா? ஐயோ அப்போல்லாம் பண்ணிடாதீங்க. நடி பண்ண சொல்கிற, பேசி நீ பேசலான்னு எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஆகணும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உங்களை காம் பண்ணி ஒரு வழியா 2 பேருமா ஒன்றா பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் பேசுனீங்க தெரியல. வீடியோ கால் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இல்லை வேணாம். ஏன்? நான் நைட்டியில் இருக்கேன். அப்போ தான் கும்முன்னு இருப்பேன். எதை? பண்ணடி அப்படிங்கிறான். வீடியோ கால் பண்ணுறீங்க. ஆனால் அப்படியே பார்க்குறான். சும்மா சொல்லக்கூடாதுடி, பிரம்ம செதுக்கி வச்ச செயலாக தான் நீ அப்படின்ட்டு அவனை சொல்ல. ஐயோ அடி நீங்கள் ஷையாக்குறீங்க. ஐயோ விற்கப்படுறாளே கொள்றாளே என்னால் முடியலடி. ஐயோ நான் வேணா இப்போ வரட்டுமா அப்படிங்கிறான். சும்மா இருங்க அட்டி வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே தூங்கி போக. அவனும் ஏய் டாக்டரம்மா தூங்கிட்டியா? சரி போ அப்படின்ட்டு தூங்குறவங்களே பார்த்துட்டு ஃபோன் கால் கூட கட் பண்ணல. அப்படியே பார்த்துட்டு அவனும் எப்போ தூங்கினான்னு தெரியல. மார்னிங் எழுந்து அப்படியே பார்க்குறான். அப்பையும் அப்படியே ஆன்லைனில் தான் இருக்க ஃபோனு. ஸோ நீங்களும் வந்துட்டு வேணும் வாய் பொழந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப க்யூட்டாக குழந்த மாதிரி அப்படியே உங்களை பார்க்குறான். டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்புறம் காலை கட் பண்ணிவிட்டு குளிக்க போயிடறான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க. ஃபோன் பேசிட்டு தூங்கிட்டேம்மா நேற்று அப்படின்ட்டு பார்த்துட்டு சாரி குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் குளிக்க போயிடுறீங்க. ஸோ நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர. அவனும் மெசேஜ் பார்த்துட்டு அவனும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறான். வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். சண்டே வீட்டுக்கா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டு எதுக்கு? ஏண்டி சொன்னாதான் வருவியா? அவ்வளோ பயமா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், நம்பிக்கை இருந்தால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட. அப்படிலாம் இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி. சரி போ வராத அப்படிங்கிறான். இல்லைப்பா அது ஒன்றும் இல்லை, ஜின்னும் ஜிகே ஒய்ஃபும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதனால தான் வரியான்னு கேட்டேன். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்ல வந்தால் அதுக்குள்ளே உங்கள் அம்மாவே சுகா வீடு வரைக்கும் போகணுமா, நீ ரெடியாகு. எதை? இவர் இருக்காரே என்னை மட்டும் கூப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு சீன், நான் கூட என்ன தான் கூப்பிட்றான்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா நீங்கள் உங்கள் அப்பா எல்லாம் கிளம்பி சுகாவோட வீட்டுக்கு தான் வரீங்க. அங்கே ஜின்னோட ஒய்ஃபு ஜேகே ஒய்ஃப் இருக்காங்க. ஆரம்பி நீங்கள் வர சொல்லிங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த லீவில் தானே பேச முடியும். ஸோ அதனால் சுகாவோ அப்படியே உங்களை பார்த்து சிரிக்க நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. ஆனே மூஞ்சி பாரு, நான் கூட ஏதோ ரொமான்ஸ் பண்ண தான் ஆள் கூப்பிடுதோன்னு நினச்சேன், கடைசியில் குடும்பமாக சேர்ந்து உட்காந்து பேசுறதுக்கு கூப்பிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆரம் நடி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் போகணுண்டா. இரு அப்படின்ட்டு ப்ரோ ரெஸ்ட் ரூம் அப்படிங்க, மேலே லெஃப்டில் என் ரூம் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்கள் மெதுவாக எழுந்து போக சுகாவும் அப்படியே எழுந்திருக்கா. ஜேகே அவள் ரெஸ்ட் ரூம் போகிறா, இங்கடா நீயும் பின்னாடி போகிற அப்படிங்க. மச்சான் அது இல்லை, அது ஒரு ஃபைலு, எல்லா ஃபைலையும் அப்புறம் பார்க்கலாம், உட்கார அவங்க அம்மா அப்பா இங்கே இருக்காங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படின்ட்டு அவனும் பேசிட்டுங்க நான் வந்துடுறேன்ட்டு எப்படியாவது எஸ்கேப் பார்க்கணுன்ட்டே வரேன். மேலே வந்து நீங்களும் அவன் எஸ்டடி போட்டிருந்த ஷர்ட்டை பார்க்குறீங்க. அதை அப்படியே எடுத்து நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வச்சுப்பீங்க, ஹேண்ட்பேக் அதுக்குள்ளே திணிச்சு வச்சுக்கிறீங்க அவன் ஞாபகமாக. ஸோ வச்சுட்டு நீங்கள் திரும்ப அங்கே சுகா கையை கட்டி உங்களே பார்த்துட்டு இருக்கான். அது எப்போ வந்தாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் திரு முழிக்க நான் என்ன பார்த்துட்ருக்க அப்படிங்கிறான். அவன் அதெல்லாம் கவனிக்கலை, அவன் அப்போ தான் வந்திருப்பான். ஸோ நீங்கள் பேக்குள்ளே ஏதோ நோண்டிகிட்டு இருக்கிறது மட்டும் தான் பார்த்துருப்பான், என்ன வச்சிங்களா அவனுக்கு தெரியாது. ஸோ நீங்களோ அப்பா பார்க்கல போல இருக்கு அப்படின்னு அது உங்கள் ரூம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அங்கே அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து பெரிய ஃபோட்டோ வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு நீங்கள் சொல்ல ரூம் மட்டும்தானா அப்படின்னு கிட்ட வரான். அது வந்து ஐயோ இந்த மனுஷன் ஏன் இப்படி கிட்ட வந்து என்னை படுத்துறாரு, கீழே எல்லாம் இருக்காங்க இருந்தா சவுண்டு கேட்டு வந்துட்டாங்கன்னா அதெல்லாம் வரமாட்டாங்க, காணோன்னு தேடி வந்தால் பார்த்துக்கலாம். ஐயோ நகருங்க முடியாது, இவ்வளோ தூரம் வந்தோடனே எப்படி விட சொல்கிறேன், அது இன்றைக்கி ஆப் சாரியில் வந்திருக்க எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு அவங்க எப்போ அப்படி ஹோல்ட் பண்ண அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு சுவ்வுன்னு. நீங்கள் அப்படியே அவனை பார்க்க அவனும் முடியலடி ஐ காட் அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்பில் அப்படியே டீப்பாக ஒரு கிஸ்ஸு. 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ சுகா அப்படின்னு கீழேருந்து சவுண்டு. அவனும் டக்குன்னு இவனுங்க ஒருத்தனு கரடி மாதிரி அப்படின்னு தலையை கொத்திட்டு நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா
லிப்ஸ்டிக்கு கரெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு கீழே போகிறான். நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஷோ இப்படி பண்ணி வச்சுருக்காரு வார் லிப்ஸ் அப்படின்னு அப்படியே லிப்ஸ்டிக்லாம் போட்டு சரி பண்ணிட்டு வரீங்க. பிகாஸ் நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. அவன் கடிச்சு வச்சு தெரியக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதில் தான் நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க இங்கே வந்து ஜின்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு லிப்ஸ்டிக் இருக்குமா அப்படிங்க அவங்கவுங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. குறுகுறுன்னு பார்த்து சிரிக்க. ஐயோ சிஸ்டர் ப்ளீஸ் புரியுது அப்படின்ட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு சரி பண்ணிட்டு கீழே வந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்ப சுகா நான் அப்படிங்க நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் ப்ரோ அப்படிங்கிறான். அப்படியே சுகா மறைச்சி பார்க்க நீங்கள் சிரிக்கிறீங்க இருக்கட்டி அப்படிங்கிறான். ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அடுத்து வந்து சங்கீத் அப்படியே ஒவ்வொன்றா எல்லாமே ஒரே நாளில் அதாவது ஒவ்வொரு நாளும் வைக்கிற மாதிரி 1 வீக்கில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் தான். நீங்கள் அவன் எடுத்து கொடுத்த லெஹங்காவில் அப்படியே தேவதை மாதிரி வரீங்க. உங்களை கண்ணிமிக்காமோ சுகாவோ ஆன்னு பார்த்துட்டு நிற்கிறான். வாயிலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் பண்ண அப்படிங்கிற ஜேகே வாய முடியல. சும்மாறா மச்சான் உனக்குள்ளே இப்படி ஒரு ரொமான்டிக் பாய் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தாலும் ஒரு மூஞ்சி வச்சுட்டு சுற்றிருப்பேன். எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்களா? அவளுக்கு மட்டும்தான்டா இந்த ஃபேஸ் அப்படிங்கிறான். தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ என்னடி லவ் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லைடா எப்படி சொல்லுவேன்? சொல்கிறேன்டா டைம் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே சுகா பக்கத்தில் வந்துக்க. ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு காதுகிட்ட சொல்கிறான். தேங்க்ஸ். எனக்கு சொல்ல மாட்டியா? உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா? தெரியும், இருந்தாலும் வாயிலேருந்து கேட்கணும்ல. ரொம்ப 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 அழகாக இருக்கீங்க. அதை என்னை பார்த்து சொல்லாமே. ஐயோ என்னடி வெக்கமா அப்படின்னு அவங்கள அப்படியே வந்துட்டு ஹிப்போட ஹோல்ட் பண்ணுறான். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஷையாகிறீங்க. யார் பார்க்க மாட்டாங்கடி அப்படின்னு தெரியாத மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு எல்லாருக்கையும் வந்து உங்களை இன்ட்ரோ கொடுக்குறான். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவனை இன்ட்ரோ கொடுக்க இப்படியே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்து அந்த ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக அது முடியுது. ஸோ வந்து ஒரு ஹோட்டலில் தான் வந்து தங்கியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அது நடக்குது. அதுலேயும் அப்படி தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்க கட்டாத அழகுடி நீ அப்படின்ட்டு அவங்கள ரொமான்ஸாக கொஞ்சிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷையாகிறீங்க, கண்ணம்லாம் ப்ளஷ் ஆகுது. அப்படியே எல்லோரும் என்னம்மா என்ன நடக்குதுன்னு கலாய்ச்சி வேற விடுறாங்க. ஐயோ நீங்கள் வேறு அப்படின்ட்டு மெஹந்திலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்கள் ரூமுக்கு தூங்க போக அப்போ சடனாக ஒரு கை உங்களை டப்புன்னு இழுக்க பயந்து கத்த போகிறீங்க. சுகா தான் சத்தம் போடாத அப்படிங்கிறான். என்ன? வா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே பார்க்குறான். மெஹந்தி நல்ல வேலை காஞ்ச நல்லா அலையில. நீங்களோ அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ அவங்கள நான் வேணா தூக்கிட்டு போவா அப்படிங்கிறான். எல்லாம் நான் நடந்ததுன்னு சொல்லி முடிக்கல. காலில் வேறு மெஹந்தி வச்சுருக்கல அப்படின்னு டக்குன்னு உங்களை கையில் தூக்கிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மேலே டெரஸ்க்கு தூக்கிட்டு வரான். அப்படியே பார்க்குறீங்க அங்கேருந்து லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இதே பார்க்கறதுக்கு. இங்கேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். இது என்னோடய ஹோட்டல் தான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. அவனும் எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சி, பட் இருந்தாலும் உனக்கு ஒரு லீகலான ப்ரப்போசல் பண்ணணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே டாக்டர் அம்மா, இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அவனும் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் டைமண்ட் பெண்டன்ட் போட்டிருக்க ஒரு செயின் எடுத்து அவங்க கழுத்தில் அப்படியே போட்டு விடுறான். உங்களுக்கு அப்படியே கூசுது. முன்னாடி பிடிச்சிருக்கா அப்படின்னு காதுக்கிட்டே கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அப்படியே உட்காந்து அவங்கள அப்படியே அவன் மடியில் வச்சுக்கிறான். நீங்களும் ஷை ஆகுறீங்க. அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணி எப்போ இருக்கணுமா, நீ மட்டும்தான் எனக்குன்னு யாரும் கிடையாது சொன்னாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. சொல்கிறேன், அதுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். அது சின்ன வயசுலேயே என் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக தான் வளர்ந்தேன். எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட் ஜேகே மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த லூனா, அவளும் என் ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் வளர்ந்தோம். அவங்களாம் எனக்கு ரொம்ப என் லைஃப்பில் முக்கியமானவங்கன்னா அவங்க 2 பேர் தான். மற்றபடி பெருசாக எனக்கு யாரும் கிடையாது. இப்போது நீ மட்டும்தான். உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்கணுமா அப்படின்னு அப்படியே உங்கள் நெத்தி முட்டி கேட்க, இது என்ன கேள்வி? எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா அப்படிங்கிறான். எஸ் ப்ராமிஸா அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் லிப்பில் இப்போ பட்டும் படாமல் நீங்கள் அப்படின்னு கிஸ் பண்ண. இது என்ன, இந்த கிஸ்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு டீப்பாக வேணும் அப்படின்னு அவனே எழுத்தவங்க லிப்பில் இப்போ அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த டேபிளில் அப்படியே உங்களை சாய்ச்சி உங்கள் கழுத்தில் அப்படியே அவனே கிஸ் பண்ணிவிட்டு அவன் கை கொஞ்சம் அத்துமீற, ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படிங்க
ஒய் டாக்டர்மா பயப்படாதடி ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது உனக்காக ரெடி பண்ணேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ அங்கே ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு வெடிக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்காக அவன் தான் செட் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. சரி ஓகே டைம் ஆச்சு, நாளைக்கு மேரேஜ், ஸோ போய் ரெஸ்ட் எடு, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நகர போகிறீங்க. ஏய் அப்படின்னு கைப்பிடிச்சி எடுத்து திரும்ப ஒரு கிஸ் பண்ணி அவனே தூக்கிட்டு வந்து அவங்கள யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூம் வாசலில் விட்டு பாய் நல்லா தூங்கு அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அவனோட ரூம்குள்ளே போயிடறான். ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனும் வந்துட்டு அப்படியே பட்டு வேஷ்டி சட்டையில் ரொம்ப அழகாக கம்பீரமாக உட்காந்துட்டுருக்க. நீங்கள் அவன் எடுத்து கொடுத்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் இறங்கி வர அப்படியே உங்களே தான் இமைக்காமல் பார்க்குறான். அவனை பார்த்து நீங்களும் ஒரு நிமிஷம் செம்ம ஹேண்ட்ஸமாக உட்காந்துருந்தா ஒரு நிமிஷம் மயங்கி தான் போகிறீங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்படியே குனிச்சத்தலை நிமிராமல் அவன் பக்கத்தில் வந்து உட்கார, விட்டால் மடியில் ஏறி உட்கார மாதிரி சுகாவும் நல்லா தள்ளி உட்கார. தம்பி அப்புறம் நன்னா பாப்பியான், இப்போ இந்த தாலி கட்டுப்பா அப்படின்னு ஐயர் கொடுக்க ஆகணும். இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அடே ஹே டாக்டர் மாடிங்கிறான். நீங்கள் சிரிச்சுட்டே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்க. அவன் கூப்பிட்டதும் அவன் கண்ணை பார்க்குறீங்க. நடி கட்டவா அப்படின்னு கேட்குறான். அப்படி நீங்கள் தலையாட்டுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் கழுத்தில் அவன் கை உரச அந்த தாலியை கட்டுறான். கட்டி முடிச்சதும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்கள் ஷை ஆகுறீங்க. ஸோ அப்புறம் ஒவ்வொரு செரமனியாக மேரேஜ் முடிஞ்சால் நடக்கிறதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் முடிஞ்சு ஜேகேவா சுகாவோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு கட்டி பிடிச்சி கட்டே என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போ அவங்களை ஹக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் விடு எப்படி சொல்ல போகிறா அப்படின்னு கேட்குறான். சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. சீக்கிரம் சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. ஸோ இப்போ சுகா நீங்கள் ஆரம் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் தான் வீட்டில் இருக்கீங்க. ஆரமும் சரிடி அப்போ நான் கிளம்புறேன், அப்பா அம்மா கிளம்புறேன், எதுவும் வேலை இல்லை எல்லாம் முடிஞ்சில அப்படிங்கிறான். அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுப்பா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்பாவும் எனக்கு பையன் இல்லாத குறைய நீ தான் தீர்த்து வச்ச ஆரம் அப்படின்னு நான் ஹக் பண்ணிக்கப்பா. நான் அப்போ உங்கள் பையன் இல்லையா? நீ என் பையன் தான்டா, என்ன இருக்காமல் போகிற? இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு சுகாவுக்கு வந்து பொசிசிவ் ஆகிறனால ஸோ ரொம்ப இருந்து ஏன் கடுப்பேற்றிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்புறான். சுகாவுக்கும் அது புரியுது. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே அதில் நல்லா பார்த்துக்கோங்க அவள் குழந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆரம் கிளம்பிடுறான். ஸோ இங்கே சுகா வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே வரான். நீங்களும் வந்துட்டு சுகா வரதுக்கு முன்னாடி அவனோட ஷர்ட்டை வந்துட்டு உங்களோட டெடி பேருக்கு தான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஐயோ இவர் வேறு இதை பார்த்தா என்னத்துக்காக இருந்துட்டு டெடி பேர் தூக்கி கட்டில் கீழே போட்டு ஒழிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு அந்த ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகா ரூமை வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு அங்கே உட்காந்துருக்கான். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, இங்கே பார்த்துருவாரோ அப்படிங்கிற பயம் தான். உங்கள் அம்மா என்னடி அப்படின்னு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துற. இங்கே பாருமா கல்யாணம் ஆனால் பொதுவாக வர பதட்டம் தான் அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா பாட்டுக்க ஏதோ நீங்கள் ஃபஸ்ட் நைட் நினச்சி தான் பயப்படுறீங்கன்னு நினச்சி அட்வைஸ் மலையா போலியே. இந்த அம்மா வேறு நேரம் கெட்ட நேரத்தில் அறுத்துக்கிட்டு நான் எதுக்கு பயந்துட்டுருக்கேன், இவங்க என்ன தொலைறிட்டு இருக்காங்கன்னு நீங்களோ. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி எனக்கு தூக்கம் வருது நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்க. என்னடி எனக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இருக்கான்ட்டு அம்மா இவ்வளோ நேரம் பயப்படுறான்னு நினச்சி நான் பாட்டுக்கு இவ்வளோ கதையாக சொல்லிகிட்டு இருந்தேன்ட்டு அவங்களோ அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க. இல்லைம்மா தூக்கம் வருது. ஏய் இன்றைக்கி என்ன நாள்னு தெரியும்ல, தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிடாதடி மானம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற? இருந்தாலும் வேறு யாரும் இல்லையே, அக்கா தங்கச்சின்னு யாராவது இருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க. யாரும் இல்லையே, அம்மா நான் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பால் சம்பா கொடுத்து பார்த்து நடந்துக்கோமா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் சரிம்மா எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரீங்க. ஸோ சுகாவோ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். நீங்கள் அவனை பார்க்க அவனும் உங்களை அடுத்த நிமிஷம் காந்த மாதிரி வந்து ஹக் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கில் நிற்கிறீங்க. சுகா நடி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை பால் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு ஆனால் கதவை லாக் பண்ணிவிட்டு பாலை வாங்கி டக்குனு எனக்கு அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே சுகா வாயில் ஊற்றின பாலை பாதியை அப்படியே உங்கள் லிப்போட லிப் சேர்த்து உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நீங்கள் அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. இப்படியும் குடிக்கலாமா பால் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு பால் குடித்து டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக தூக்கி உங்களை கட்டில் படுக்க வைக்கிறோம். நீங்களும் அது கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுக்கு மேலே அவனுக்கு பொறுமை இல்லை. ஸோ உங்கள் சாரியை அப்படியே இழுத்து அவனும் விட்டால் பிச்சிருவான் நடக்குனீங்க. ஐயோ கல்யாண சாரி எவ்வளோ பத்திரமா வச்சுக்கணும்னு நினச்சேன், பிடிச்சி பிக்கிறீங்களே அப்படின்னு. இல்லடி எனக்கு அவ்வளோ ஆர்வம் அப்படின்ட்டு அவனும் சரி அப்போ நீயே ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறான். நீங்கள் மெதுவாக பின்னால் ரிமூவ் பண்ண இப்போ அப்படியே சாரியை கழட்டி போட்டு அப்படியே உங்கள் மேலே படுக்க நீங்களும் அது இப்போவே ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன் உனக்கு வேணாமா அப்படின்னு உங்களை அப்படியே பார்க்குறான்.
அது இல்லை அப்படின்னு சொல்லி வாய முடியல. அடுத்த நிமிஷம் மறுபடியும் உங்கள் லிப்பில் அதான் வேணும்ன்ட்டு இல்லை அப்படின்ட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் இப்போ மூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே கழுத்துலேருந்து அவங்க செஸ்ட்டு அப்படியே அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் ஆகுது. அவனோடதையும் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ ஒருத்தர் உடம்பு ஃபுல்லாக அப்படியே கிஸ்ஸாலே அப்படின்னு ஒருத்தர் மேலே எவ்வளோ பாசம் இருக்கோ அத்தனையும் அந்த கிஸ்ஸில் காட்டுறீங்க. ஸோ உங்களுக்கோ அவன் மேலே லவ்வை சொல்லணும்னு அவ்வளோ ஆசை. பட் அவனோ உங்களை பேசவே விடலை. சரி இன்னும் நாளைக்கு சொல்லிக்கலாங்கிற மாதிரி அமைதியாகிடுங்க. ஸோ உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணி அவனும் இப்போ மேக்கவுட் பண்ண ஃபஸ்ட்டு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு நீங்கள் மூன் பண்ண அவனும் சாரி பேபி வலிக்குதா அப்படின்ட்டு உங்கள் ஃபோரியரில் கிஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுறான். ஸோ இப்படியே அவங்களோட லவ் மேக்கிங் அன்றைக்கி ஃபுல்லாக நடக்குது. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே ஷிகாவோ பேபி ரெடியாகு அப்படிங்கிறான். என்ன அதுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு போகணுமா? இல்லை வெளியில் போகிறோம் அப்படிங்கிறான். ஓ எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறீங்க? 1 வீக் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ரெடியாகு அப்படிங்கிறான். ஸோ 2 பேருமே ரெடியாகி வெளியில் வரீங்க. அவங்க அம்மாவோ என்னம்மா காலையில் கிளம்பிட்டீங்க? மாப்பிள்ள அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை அத்தை நான் ஹனிமூன் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் 1 வீக் சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு இப்போ அப்பா அம்மாவும் சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஷிகாவோட கையை கோத்துட்டு நல்லா ஹாப்பியாக நீங்கள் வந்து ஹனிமூன் கொண்டாட கிளம்பி போகிறீங்க. அவனோட ஹோட்டலுக்கு தான். ஸோ வேறு ஒரு இடத்துலையும் அவனோட ஹோட்டல் இருக்குது. அது வந்துட்டு வில்லா மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஹில் ஸ்டேஷன் பார்க்கறதுக்கே சூப்பராக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. ஏதோ நம்ம இடம் தான் எப்படி இருக்குது அப்படின்னா வாவ் சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓல்டாக பழமையான டிசைனில் இப்படி வில்லா மாதிரி இருந்தால் இந்த பக்கம் வரவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தான் இதில் ஒன்று நமக்கும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ஆர்டர் பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து நம்ம 2 பேர் சேர்ந்து சமைக்கலாம் அப்படிங்கிறான். சமைக்கணுமா அப்படின்னு திருத்தன்னு பிடிக்கிறீங்க. ஏண்டி சமைக்க தெரியாதா அப்படிங்கிறான். அப்படின்னு மண்டையாட்ட. சரி ஓகே அதுக்கே ஃபீல் பண்ணுறேன். சரி டயர்டாக இருப்போம் குளிக்கலாமா அப்படிங்கிறான். குளிக்க நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். எதெல்லாம் வேணாம் தண்ணியும் டைமே சேவ் பண்ணுமா? எப்படி சொல்கிறவா அப்படின்னு அவங்கள அப்படியே கையில் தூக்க ஐயோ வேணாம் அப்படிங்கிறீங்க. எனக்கு வேணுமே அப்படின்னு அப்படியே பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிடறான். ஸோ நீங்களும் மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு வெளியே ஓட பார்க்க அவனும் சாரியை உருவி அப்படியே தூக்கி போட ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கையை குறுக்க வச்சு அப்படியே அப்படியே மறைச்சி நிற்க. மறைச்சா நேற்று தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டேனே. ஐயோ என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? வேறு எப்படி பேசுகிறது? உன்கிட்ட மட்டும்தான் பேச முடியும் இதெல்லாம் அப்படின்ட்டு கையை நவுத்துடி அப்படிங்கிறான். மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஐயோ அப்படின்னு கண்ணை முடிக்கிறீங்க. என்னாடி நேற்றெல்லாம் பார்க்கலையா? இப்போ மட்டும் இந்த பார் இதெல்லாம் நீ பண்ணது தான் அப்படின்ட்டு நீங்கள் கடிச்சு வச்சதெல்லாம் காட்டுறான். ஐயோ என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு திரும்பி நிற்கிறீங்க. அவனும் பின்னாடி அவங்க ஹூக்கு இது நல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு கழட்டுறான். பின்னாடி ஹூக் வச்ச ப்ளவுஸு. ஸோ அவனுக்கு ஈஸியாக போச்சு. ஐயோ அப்படின்னு நீங்கள் இப்போ திரும்ப ஸோ கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ப்ளவுஸ் அவன் கையில் வந்துடுது. நீங்களும் இப்போ ப்ராவோட நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவனும் ஷவரை ஓப்பன் பண்ணிவிட நீங்கள் அப்படியே நினைஞ்சிட்டு ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்ட்டு இழுத்து இப்போ மீதாக இருக்கிற ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி விடுறான். ஸோ அங்கேருந்து ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஷவர் கடியில் திரும்பவும் ஒரு மேக்கவுட் நடக்குது. 2 பேரும் அப்படியே மேக்கவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வெளியில் டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நீங்கள் அவனை ஏங்க யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு அதிங்க சொல்ல தட்டட்டும் யாராவது தானா அப்படின்ட்டு அவனும் அப்படியே வந்துட்டு அவங்க மேலே சாஞ்சிட்டு இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ யாரோ கதவை தட்டுறாங்க சொல்கிறேன்ல அப்படின்னு தள்ளுறீங்க. ரெடி அப்படின்ட்டு அவனும் ஒரு டவல் எடுத்து ரேப் பண்ணிவிட்டு நீ குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு வெளியில் போகிறான். பார்த்தா இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டுருப்பாளா அதான் இதுதான் அந்த கரடி அப்படின்ட்டு அவனும் ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து வைக்க நீங்களும் குளிச்சுட்டு ஒரு வழியாக அப்படியே வந்துட்டு ஒரு டிஷர்ட்டும் லாங் ஸ்கர்ட்டும் போட்டு வெளியே வரீங்க. பார்த்தா அங்கே ஃபுட்டோடு நின்றுட்டுருக்கான் ஷுகா. ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணல அந்த டவலோடய அப்படியே நின்றுட்டு வா அப்படிங்கிறான். தலை தோட்டலையா அப்படின்னு நீங்கள் வந்து தலையை பிடிச்சி அப்படியே தோட்டி விட்டுட்டுருக்க. உங்களோட செஸ்ட்டு அவன் ஃபேஸுக்கு நேராக இருக்குது. ஸோ அவனும் அந்த இடத்த அப்படியே வந்துட்டு அவன் பைட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அடிய போடுறீங்க. அப்படி அடிக்கிற அப்படிங்கிறான். பின்ன கடிக்கிறீங்க அப்படின்னு அடிக்கிறீங்க. கடிச்சானா சும்மா தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மறுபடியும் பிடிச்சி இழுத்து அந்த இடத்த ப்ரெஸ் பண்ண ஐயோ அடங்க மாட்டிங்களா? 2 பேரும் அப்படி ஒருத்தர் அடிச்சுட்டு உருண்டுட்டுருக்க. சுகா மறுபடியும் தூக்கிட்டு உங்களை பெட்டுக்கு போக பசிக்குது அப்படிங்கிறீங்க. ஓ அதை மறந்துட்டேன் அப்படின்ட்டு
சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வரான். ஸோ அப்போ உட்காந்து 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஸோ அவனுக்கு நீங்கள் ஊட்டி விட, அவங்களுக்கு அவன் ஊட்டி விடன்னு அவன் மடியில் தான் உட்கார வச்சு உங்களுக்கு அப்படி ஊட்டி விட்டு அவங்கள அப்படி பார்த்துக்கிறான். ஸோ வந்துட்டு 2 பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்க்க அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு தான் அந்த ரூமுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வரான். ஸோ வரும்போதே பார்த்தா அந்த ரூமை செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறான். அது ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளார்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வந்து நடுவில் ஹார்ட் மாதிரி வந்துட்டு டைரி மில்க் சில்க் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஹார்ட் மாதிரி போட்டு வச்சுருக்கு. ஹை சில்க்கு அப்படின்ட்டு இவ்வளோ ஒரு சில்க்கு அப்படின்ட்டு அப்படியே டாக்டர் அம்மா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறான். ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து பிரிச்சுட்டு அப்படியே வாயில் வைக்க, ஹே டாக்டர் அம்மா தனியாக சாப்பிடாத, இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா சொத்தப்பல் வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு சாக்லேட் எடுத்து வாயில் வைக்க அவனும் அவசரப்படாதடி அப்படின்ட்டு அவன் வாயில் அப்போ அதை அப்படியே பைட் பண்ணிவிட்டு, இங்கே வா உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னொன்னா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு வந்து கண்ணாடி பண்ணி நிற்க வைக்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? கண்ணை மூடு அப்படிங்கிறான். சொல்லுங்கள். கண்ணை மூடனா தான் சொல்லுவேன். சரி அப்படின்னு கண்ணை முடிக்க, இப்போ தர அப்படிங்கிறான். கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் ஆசைப்பட்டு பார்த்துருப்பீங்களா ஒரு ஒயிட் சாரீ, அந்த சாரீ தான். இது அப்படின்னு அதை வாங்கி பார்க்குறீங்க. உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, அதான் யாருக்க தெரியாமல் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். ஹை சூப்பராக இருக்குது, இதை வியர் பண்ணலாட்டி கூட ஓகே தான் அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்படும் போது பொண்டாட்டி இன்னும் அழகாக இருக்கேடி, டாக்டர் அம்மா கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி வியர் பண்ணுறியா அப்படிங்கிறான். அதுக்கு நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிறீங்க. நாமா ஐ எம் ரைட்ஃபுல் ஓனர், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சேரை போட்டு சாக்லேட்டை வாங்கி வச்சுட்டு நீ கட்டு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஏன்னா நம்ம சினிமா பார்க்க பாப்கார்னோட உட்காந்துருக்க மாதிரி, ஒழுங்கா வெளியே போங்க, நீங்கள் போனால் தான் நான் கட்டுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, நாடி போங்காட்ட ஆடுற சாரி எடுத்து கொடுத்ததுண்ணா பார்க்குற உரிமை இல்லையா, ஐயோ போங்க அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் டி இங்கே உட்காந்து நான் வேணால் திரும்பி உட்காந்துக்கிறேன், பார்க்க மாட்டேன், யார் நீங்கள் நம்ப மாட்டேன், ப்ளீஸ் டி பண்ணாட்டி ப்ளீஸ் டாக்டர் அம்மா ப்ளீஸ் டி அப்படிங்க. சரி ஆனால் திரும்பி உட்காருங்க. சரி ஓகே அப்படின்னு அவனும் மிரர் இருக்க சைடு திரும்பி உட்கார, நீங்கள் இந்த பக்கம் நின்று அப்படியே சாரி கட்டுறீங்க. அவனும் அந்த மிரரில் அப்படியே கண்ணு வெளியில் தெரிச்சு வர அளவுக்கு ஆட்டி அப்படின்னு அப்படியே பேண்ட் பார்த்துட்ருக்கான். பட் உங்களுக்கும் தெரியுது அவன் பார்த்துட்டு தான் இருக்கான்னு. இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காத மாதிரி சாரியை ஃபுல்லாக அவன் முன்னாடியே வந்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறான். தெரியும் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்ட்டு திரும்புகிறான். நீங்களும் ஷையாக, அடியே ஏன்டி நான் கொள்கிற, இதுக்கு நேராக உட்காந்து பார்த்துருப்பேனே, ஐயோ நீ பார்க்குறது பார்த்தா திட்டுவேன்னு தெரிஞ்சு தாண்டி அப்படியே ஒரு கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன், இது தெரிஞ்சுதான் நல்லா பார்த்துருப்பேனே அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்னு நீங்கள் அடிக்கிறீங்க. ஹே அப்படின்னு இப்போ அப்படியே உங்களை இழுத்து, இன்னொன்று இருக்குது அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி ஒயிட் ரோஸ் பொக்கே ஒன்று நீட்டுறான். அது செம்மையாக இருக்குது, வாவ் அப்படின்னு வாங்கிக்கிறீங்க. ஸோ லவ் யூடியும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து, டாக்டர் அம்மா இப்போ ஹாப்பியா அப்படிங்கிறான். நீங்களும் டபுள் ஹாப்பி அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை எடுத்த கிளிப்பில் கிஸ் பண்ணி, இவ்வளோ லவ் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியாமல் போச்சே அப்படிங்கிறீங்க. இதுக்கு மேலே லவ் பண்ணுவேன் பார்க்குறியா அப்படின்னு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அப்படி இருக்க. நீங்களோ இல்லை நான் அது அப்படின்னு அவனும் பொண்டாட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இப்போ பெட்டில் போட்டு அந்த சாக்லேட்லாம் உங்கள் மேலே அப்படியே வந்துட்டு அவனும் அப்படி அதை அப்படியே லிக் பண்ண, ஐயோ சாரிலாம் அழுக்காயிருப்பே அப்படிங்கிறீங்க. ஆமாம்ல அதை நான் யோசிக்கல பாரு அப்படின்ட்டு அப்போ சாரி அழுக்காகிறதுக்கு முன்னாடி கழட்டிடலாம். எதை? ஆமாம் அப்படின்ட்டு இப்போ சாரியை ரிமூவ் பண்ண, இதுக்கு எதுக்குடா கட்டணும், பருத்தி மூட்டை இதுக்கு குடோன்லேயே இருந்துக்கலாங்க அப்போ நீங்களுக்கு கூட. அவனும் சிரிச்சிட்டு, உனக்கு அது பிடிக்கும் அதனால அதை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன் அவ்வளோதான், மற்றபடி இப்போ இதுக்கு இங்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் எப்பவும் போல் ரிமூவ் பண்ணிவிடு. நீங்களும் ஐயோ அப்படின்ட்டு நகர போகிறீங்க. அவங்கள இழுத்து அவங்க மேலே இப்போ சாக்லேட்ஸ் எல்லாம் அப்படியே அவன் லிக் பண்ண, ஐயோ ஷுகா அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. ஐயோ சினுங்கிறாளே படுத்துறடி, நான் பண்ணலை, இங்கே லிக் பண்ணு, இங்கே இருக்கு பார், இங்கே இருக்குடி சாக்லேட் அப்படின்னு அவனும் காட்டுறான். நீங்களும் அப்படியே லிக் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே அவங்களோட ஹனிமூனை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே லவ்வபிள் கப்புள்ஸாக அப்படியே வீட்டுக்கும் வரீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே தான் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே அவன் தான் பார்த்து பண்ணுறான். மார்னிங் எழுந்ததும் உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு நீங்கள் ரெடியானதும் உங்களை கூட்டிகிட்டு போய் அவனே ட்ராப் பண்ணிவிட்டு ஈவினிங்கும் உங்களுக்காகவே வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அவனுக்கு மறுபடியும் ஒர்க் இருந்தால் கூட வீட்டிலேருந்து பார்க்குறான். அந்த அளவுக்கு 2 பேத்துக்குள்ளே ஒரு அந்நியனியும். ஸோ காலையில் ஆனால் டிமா எழுந்துரு டைம் ஆச்சுடி அப்படின்ட்டு அவன் ரெடி ஆகிட்டுக்க,
கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு திரும்பி படுக்கிறீங்க. ஏய் ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படிங்க. அப்புறமா ஐயோ அப்படின்னு அடித்து பிடிச்சி எழுந்து டவலோட அப்படியே நீங்கள் பாத்ரூம்குள்ளே ஓடுறது. அவன் சிரிச்சிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்ததும் உங்களுக்கு அவன் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு குழந்தைங்க வரும்போது ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு போய் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு பாய் அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அவனோட வேலைக்கு போயிடான். இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கிற அவங்களோட லைஃப்குள்ளே ஒரு பிரச்சனை வராமல் இருந்தால் எப்படி? வேறு யார்? லூனா தான். அவளுக்கோ சுகாவுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அவ்வளோதான் பைத்தியம் பிடிக்காது குறையா. எப்படி எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்திய நான் நான் உனக்கு கண்ணுக்கே தெரியலையா? இத்தனை வருஷமாக கூடயே இருக்கு, எல்லாம் உனக்கு புரியவே இல்லையா? புரிய வைக்கிறேன். இவ யார்? டாக்டர். டாக்டர்லாம் உனக்கு செட் ஆகலா? என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் தான் உனக்கு கரெக்டு. இவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நான் வரேன் அப்படின்ட்டு அதே கோவத்தோட அப்படியே கிளம்பி வரா. ஸோ இங்கே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ லூனா வரா அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கோ எதை அப்படின்னு பார்க்குறீங்க சுகாவை. எஸ், என் ஃப்ரெண்டு சொன்னல அவள் தான். ஓ, நீ வா, நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம். இல்லை நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறீங்க. ஏய், அவள் ஃபர்ஸ்ட் டைம் வரா, என்ன நினைப்பா? 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறா. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் சுகாவுக்காக சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஏர்போர்ட் போய் நிற்கிறீங்க. அவ்வளோ அப்படியே வந்து சுகாவை ஹக் பண்ண உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்கள் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு மட்டும் ஹாய் சொல்கிறேன், நீங்களும் ஹாய் அப்படிங்கிறீங்க. அவளோட பார்வை உங்களை ஒரு மாதிரி பார்க்குது. பார்க்கும் போதே சரியில்லையே அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் கூட நம்ம தான் கொஞ்சம் ஓவராக போகிறோம், அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, நமக்கு எப்படியும் ஆரம் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திட்டு தான் வந்திருப்பீங்க. பட் அவளோட பார்வையும் உங்களுக்கு ஏதோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போய் முன்னாடி உட்கார போனால் அவ்வளோ இங்கே நான் உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட அப்படியே கொஞ்சிக்கிட்டு வரா. உங்களுக்கு எரிச்சலாக வருது. சரி அவனாவது எதாவது சொல்லலான்னு பார்த்தா உட்கார், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். எது பிரச்சனை இல்லையோ, அது என்னோடய சீட், நான் தான் எப்போ முன்னாடி இருக்கணும், பொண்டாட்டினா அது தெரியுதா பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்கீங்க. சுகாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் உட்காந்தனால திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பின்னாடி உட்காந்திங்கன்னா மிரர் வழியாக பார்க்கலாங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான், அதனால் அவங்கள பின்னாடி உட்கார சொல்லியிருப்பான். பட் உங்களுக்கோ அது எப்படி ஏன் இடத்த இன்னொருத்தி விட்டு கொடுக்குறது கோவம். ஸோ முகரையை தூக்கி வச்சுட்டு பின்னாடி வந்து உட்காருங்க. சுகாவும் அவங்க ஃபேஸ் மாறி கதை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அவனுக்கோ ஓ லூனா வந்தது பிடிக்கல போல இருக்குது அப்படின்ட்டு. பிடிக்கலன்னா வீட்டிலே சொல்ல வேண்டியதான், எதுக்கு இங்கே வந்து இப்படி மூஞ்சை தூக்கி வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கும் கோவம் வருது லைட்டாக. ஸோ உங்களை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் இறக்கிவிட்டு சரி அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடறான். இங்கே வீட்டுக்கு வந்தால் லூனாட்ட சரி எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, ஃபுட் ஆர்டர் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லூனாவை அங்கே விட்டுட்டு அவனும் வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுறான். லூனா மேலே வந்தவ அப்படியே சுற்றி முற்றி வீட்டை தான் வந்து பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டு 2 பேரோட ரூமுக்கு தான் வரா. வந்தால் அங்கே நீங்கள் அவன் கொடுத்ததெல்லாம் பொக்கிசமாக வச்சுக்கிற ஆள் தானே. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ளவரை காஞ்சி போய் கூட பத்திரமா தான் வச்சுருக்கீங்க. அதை எடுத்து ப்ரப்போஸ்லாம் நடந்திருக்கா? நீ ப்ரப்போஸ் மட்டும்தாண்டி பண்ண முடியும், ஆனால் சுகா எனக்கு தான், சீக்கிரமே அவனை என்கிட்ட வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரை கண்ட மேனிக்கு பிச்சு போட்டா. ஸோ நீங்கள் இங்கே அப்படியே ஹாஸ்பிட்டல் வரீங்க, மூடே சரியில்லை, ஆரம் நடி மாறி இருக்க அப்படிங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அந்த டேவே உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்காக தான் போகுது. அதுக்கப்புறம் சுகாவும் உங்கள்கிட்ட பேசலை, நீங்களும் அவங்ககிட்ட பேச முடியல. ஸோ எப்போவுமே வந்துட்டு காலையில் போனதும் நடி பண்ணுற பொண்டாட்டி அப்படின்னா 4-5 மெசேஜ் பண்ணுவான், மதியானத்தில் சாப்பிட்டியா, அப்புறம் ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு வருவா, அது மாதிரிலாம் கேட்குறவன் இன்றைக்கி எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்களுக்கு கோவம் வருது. ஸோ ஈவினிங் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான், வந்திருக்கேன்னு கூட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிட்ட சரிடா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ கூட பேசவே இல்லை, பின்னாடி தான் ஏறிங்க. சுகாவோ உங்களை மறைச்சி பார்க்க நீங்கள் கண்டுக்காத மாதிரி அப்படின்னு மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்க. என்னடி கோவம் உனக்கு அப்படிங்கிறான். எனக்கு என்ன கோவம், வந்தது உனக்கு பிடிக்கல, முகரையை பார்த்தாலே தெரியுது. யார் சொன்னா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் பார்வையே சரியில்லை, நான் சொல்ல நம்ப போகிறீங்க. ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பார், உனக்கு ஆரம்பக்குள்ளே எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அந்த மாதிரி தான், தப்பாக பேசாதடி அப்படிங்கிறான். யார் நான் தப்பாக பேசுகிறேன்னா அப்படின்ட்டு நீங்கள் சரி ஓகே இதுக்கு மேலே இதை பேச வேணாம் அப்படின்னு விட்டுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வர சுகாவோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஆனால் பிக்கப் பண்ண தான் வந்தேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் சரி அப்படின்ட்டு மேலே வரீங்க. வந்து ரூம்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பினா அந்த ரூமில் மூலையில் நீங்கள் உங்களோட அந்த பொக்கே பத்திரமா வச்சுருப்பீங்களா, அதை பிச்சு போட்டுருக்கிறது பார்க்குறீங்க. அவ்வளோதான் செம்ம கடுப்பாக இது, பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சுருப்பீங்க, காஞ்சி போனாலும் அதை எடுத்து பிச்சு போட்டுக்கலன்னு அவ்வளோ ஆத்திரம். லூலா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. பிகாஸ் வேறு யார் இதை பண்ணியிருக்க போகிறா, அவ்வளோதான் இருக்கும்னு. அவ்வளோ அப்படியே கேஷுவலாக வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. அவ்வளோ திமிரா என் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே ஏதோ திறந்த வீட்டில் பூந்த மாதிரி வந்து பூந்தது இல்லாமல் என்னடி இதை நீ தானே பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் பண்ணேன், உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? இங்கே பாரு, சுகாவுக்கு நான் தான் கரெக்டு, உன்னை எப்படி விரட்டுற பாருன்னு உங்ககிட்ட ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறா. உங்களுக்கும் செம்ம கடுப்பு.
புளிர்னு ஒன்று விட்றீங்க கன்னத்துலையே. அவ்வளோ அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னையே அடிச்சிட்டியா அப்படின்ட்டு அவங்கள பார்க்க அப்படியே கழுத்தை பிடிச்சிடுறீங்க. அவ்வளோ திணறா. என்ன பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கிற டாக்டர் அப்படின்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டேன் பழான்னு நினச்சிட்டியா? சாவடிச்சிடுவேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்கிட்டே வந்து சொல்கிறியா? உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏதோ அவர் உன்னை ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்ருக்காரு. ஒத்த நாள் அமைதியாக இருக்கேன். அவருக்கு உண்மை தெரியாமல் அவரே உன்னை அடித்து துரத்துவார். அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மூடிட்டு போயிடுறி. இன்னொரு டைம் என் ரூம்குள்ள நீ வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி விரட்டி விட்டுடுறீங்க. விரட்டி விட்டுட்டு அங்கே கீழே கிடக்க ஃப்ளாஸ்லாம் எடுத்து அழுகியாக வருது உங்களுக்கு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும். கண்ட நாயும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுறாரு. சொன்னால் கேட்குறாரா? ஃப்ரெண்டு இந்த சனியனுக்கு அவர் மேலே ஆசை இருக்குது. சொன்னால் நம்ம சொன்னால் கேட்க வைப்பறாரு அப்படின்னு அதை ஒரு பாலித்தீன் கவரில் பத்திரம் படுத்தி அப்படியே வைக்கிறீங்க. பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆசையாக வச்சுருந்தேன். என் புருஷன் எனக்காக கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சி அழுதுட்டு அதை பத்திரமா எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க. சுகா மேலே செம்ம கடுப்பாகுது. ஸோ சுகாவோ லேட்டாக தான் வரான். வந்ததுமே நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அவனா எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டை லேட் ஆனால் நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிப்பா. அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவன் வந்துடுவான் அப்படின்ட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் வரான். லூனா கூட நீங்கள் அடித்ததை சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்து ஒரு வேளை தூங்கியே போயிருப்பா. பிகாஸ் ரொம்ப லேட்டாக வந்துருப்பான். அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தவனோ நேராக லூனா கூட தெரியல. அவனுக்கு எங்களை தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ கடகடனை உங்கள்கிட்ட தான் வரான். வந்து பார்த்தா நீங்கள் தூங்கிட்டுருக்க. ஐயோ என் பூனைக்குட்டி தூங்கிட்டியாடி அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு அப்படி படுத்தா தான் தூக்கமே வரும். அவங்கள தூக்கி தூங்குறவங்கள நெஞ்சில் போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கி போகிறான். ஸோ அப்படியே அந்த நைட்டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது அப்படியே பார்க்குறீங்க சுகாவோட செஸ்ட்டில் படுத்துருக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்க. நாடி அப்படின்னு பார்க்குறான். என்ன எப்போ வந்தீங்க? நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படின்ட்டு நீங்கள் குளிக்க போகிறீங்க. நாடி சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு கேட்டு வர. ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போக விடுவானா அவன் பின்னாடியே வந்து அவனும் பூந்துக்கிறான். ஐயோ விடுங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே கத்த அவனும் விடாமல் அவங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணி நைட்டு தூங்கிட்ட தப்பிச்சிட்டியா? தூங்கிட்டு இருந்தேன்னு விட்டுட்டேன் இப்போ விட்டுறதா இல்லை அப்படின்ட்டு நைட்டு விட்டதெல்லாம் இப்போ உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேரோட முனங்கல் சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்குது. லூனா அந்த பக்கம் க்ராஸ் பண்ணவளுக்கு அந்த சவுண்டு கேட்கும். அவ்வளோதான் அவ்வளோ ஆத்திரம் வருது. இல்லை இப்படி இருக்கக்கூடாது, நான் சீக்கிரமே பிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே செம்ம காண்டில் இருக்கா. ஸோ வந்துட்டு அவள் ரூம்குள்ளேயே ஓடிடுறா. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு அவனும் கிளம்பிட்டான். ஸோ வந்துட்டு நான் போய் லோனாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு கோவம் வருது. இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. அவன் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான் அப்படின்ட்டு அமைதியாக விட்டுடுறீங்க. அவங்களும் போய் லோனா கிட்ட ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம், நீ உனக்கு வேணுங்கிறத பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல லோனாவோ அது அப்படின்னு எதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே வந்து நாங்கள் கிளம்புறோம் வாங்க போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு லூனாவோட அவளை பேச விடாமல் சுகாவை இழுத்துட்டு கிளம்புறீங்க. சுகாவுக்கும் ஏன்ட்டு இப்படி பண்ணுற அப்படின்னு இருக்குது. அவனுக்கு தெரியுது நீங்கள் பொசசிவ் ஆகுறீங்க அதனால் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதனால் அதை ரசிக்க தான் செய்கிறான். பெருசாக ஒன்றும் அவனுக்கு தெரியல. அவனுக்கு அடித்ததெல்லாம் தெரியாது. அதனால அவன் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்படியும் வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிடுறீங்க. போனாலுமே உங்களுக்கு மனசெல்லாம் இந்த பொண்ணை எப்படி தான் வீட்டிலேருந்து அனுப்பி தொலைகிறதுன்னு தெரில. எது சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு புரியவும் மாட்டேங்குது. அவள் பார்வையே சரியில்லை. ஒப்பனாவே சொல்லிட்டா இல்லை வச்சுருக்கிறது நமக்கே ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்கீங்க. எங்கள் சுகாவோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. லூனாவுக்கும் மனசை தாங்கலை. ஸோ அவளும் வந்துட்டு சுகாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. சுகாவோ என்ன இவ வந்ததுலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா என்னாச்சு லூனா அப்படிங்க. நான் பேச வந்த காலையில் அதை கூட கேட்காம நீ கிளம்பிட்டேன். என்னாச்சு அப்படிங்கிறான். இன்னும் வீட்டுக்கு வா உன்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வரான். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்க உன் பொண்டாட்டி என்ன அடிச்சிட்டா. எது அப்படிங்கிறான். ஆமாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தெரியும் எதுவும் காரணம் இல்லாமல் அடிச்சிருக்க மாட்டா அப்படின்னு ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சி தான் கேட்குறான். இவன் என்ன அடிச்சிட்டான்னு சொன்னான் அவளை திட்டுவான்னு பார்த்தா நம்மளை கேட்குறான். அது நான் உங்கள் ரூம்குள்ளே தெரியாமல். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என் பொண்டாட்டி சும்மாவே பொசிசிவ்க்கு நீ வேறு ரூம்குள்ளே வந்தால் சும்மா இருப்பாளா அத்தா அடிச்சிட்டாப்லங்கன்னு. சாரி அவள் உன்னை விட சின்னவ. அவள் கொஞ்சம் அப்படி தான். அவளுக்கு மேலே ஓவர் பொசிசிவ். அதுதான் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி அவளை சமாதானப்படுத்துகிறான். இவளை வரட்டும் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அவள் கூடவே இருக்கா. அவள் சமைச்சு கொடுத்துட்டு அவளுக்கோ இதுதான் சாக்கு இவன் கூட இப்படி ஒட்டிக்கலான்ட்டு. ஸோ அவன்கிட்ட போன கதை வந்த கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதாவது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. ஸ்டிச்சஸ் போடவே முடியல. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒன்றும் ஆகாது சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுன்
அப்படின்னு எவ்வளவோ அவங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட பல்ஸ் அப்படின்னு நின்று போகுது. ஸோ அவங்க டெத் ஆகிட்டாங்க. குழந்தைய மட்டும் எடுத்துடுறீங்க. ஸோ பெண் குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே குழந்தைய பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்கள பார்க்க அவங்களுக்கு அவ்வளோதான் உயிரே இல்லை. பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்களும் அப்படியே அங்கேயே வெடிச்சு அழுக. ஆரம்போ ஏய் அமைதியாரு, அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், தெரியும்ல சில கேஸ் இப்படி தான் இருக்கும், நம்ம மேலே இது தப்பு இல்லை அல்லாத. இல்லை இல்லை, இந்த கடவுள் இந்த உலகத்துக்கு இந்த பிஞ்சு குழந்தைய கொடுத்துட்டு இப்படி அதோட அம்மாவை எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு உங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்படி அழுறீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எமோஷனலாக அழுகிற கேரக்டர் தான். அதனால தான் அடிக்கடி ஆரம் ஏன்டி நீ டாக்டர் ஆன அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்பப்போ திட்டுவான். ஸோ அவனும் உங்களை கன்வின்ஸ் பண்ண உங்களால் தாங்கிக்கவே முடியல. அழுகியாக வருது, மயக்கமே வர மாதிரி ஆயிடுது. குழந்தைய கையில் கொடுத்து நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அனுப்பிச்சி விட அப்படியே வெளியில் வரவும் அங்கே வெளியில் ஹஸ்பண்டோ என் ஒய்ஃப் அப்படின்ட்டு குழந்தைய கூட வாங்கல, ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரோட பதட்டம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களோ மறுஜென்மம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி குழந்தைய கையில் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. போய் ரொம்ப நேரம் அலறீங்க. உங்களால் தாங்கிக்கவே முடியல. ஆரம்போ அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்து அங்கே அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ஃபீல் பண்ணாத, அவனை கட்டி பிடிச்சி கத்தரி அலறீங்க. என்னால் முடியலடா அப்படின்ட்டு எங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபை இறந்துட்டான்னு செஞ்சோம். அவரும் அலறாரு. அவரோட சவுண்ட் உங்களுக்கு காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியிலே வர முடியல. ஸோ ஒரு வழியாக அந்த ஆப்ரேஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வர அவரும் அழுதுட்டுருக்க. சொந்தக்காரங்களாம் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, என் பொண்டாட்டி மறுஜன்மம் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு உங்கள் கிட்டே வராரு. நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸோட அவரை பார்க்க எங்கே தப்பாக புரிஞ்சுக்குவாரோ அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் சொன்ன அர்த்தத்தில் அவர் பொண்டாட்டி தான் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாரு. ஆனால் அவர் கரெக்டான அர்த்தத்தில் தான் புரிஞ்சுருப்பார். அப்போ புரியல மேடம், இப்போ புரியுது. நீங்கள் சொன்னது என் ஒய்ஃப் மறுஜன்மம் தான் எடுத்திருக்கா, என் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போக ஆரம்பம் அவரே புரிஞ்சுக்கிட்டார். நீயும் ஃபீல் பண்ணாதடி அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அந்த தாக்கம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு கிளம்புனா இங்கே சுகாவோ வந்துட்டு அவளோட இருந்ததில் அவங்கள கூப்பிட வரதே மறந்துடுறாரு. நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டா 6:30 மணிக்கு மேலே ஆரம் நான் வேணா கொண்டு போய் விடட்டுமா அப்படிங்க. இல்லைடா இங்கே நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன். ஏய் நான் வந்து விடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. உங்களுக்கோ அவனோட காரை பார்த்ததும் செம்ம கடுப்பாகுது. ஓ சார் அப்பா வீட்டில் தான் இருக்கீங்களா, வீட்டில் இருந்துகிட்டே என்னை பிக்கப் பண்ண வரல அப்படின்னு கோவமாக உள்ளே வந்தா 2 பேரும் சிரித்து பேசுகிற சவுண்ட் கேட்குது. அப்படியே பார்க்குறீங்க கிச்சனில் தான் 2 பேரும் எதை சமைச்சிட்டு ஒருத்தர் மூஞ்சில் இன்னொருத்தர் மாவு பூசி விளையாண்டுட்டுருக்க. உங்களுக்கு அவ்வளோதான் சும்மாவே காண்டாகும். இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ எரிச்சலாக வருது. சத்தமே இல்லாமல் அழுக ஒரு பக்கம். அப்படியே ஏற்கனவே எமோஷ்னல், இப்போ இதோ பார்க்க இன்னும் என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே அழுதுட்டு மேலே வந்து குப்புறப்படுத்து குலுங்கி ரொம்ப நேரம் அழுகுறீங்க. ஸோ ஃபேஸ்லாம் அப்படியே வந்துட்டு ரெட்டாக வீங்கியே போயிடுது. ஸோ இங்கே சுகாவோ அப்போ தான் டைமே பார்க்குறோம். ஓ ஷிட், மார்னிங் 6:30க்கு மேலே ஆச்சு. என் ஒய்ஃபை பிக்கப் பண்ணணும், மறந்தே போயிட்டேன். இரு நான் போய் பிக் பண்ணேன். ஏய் அவன் என்ன குழந்தையா வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏய் இல்லை என் ஒய்ஃபை நான் தான் பிக்கப் பண்ணணும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ அங்கேருந்து கிளம்பி போகிறது என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்கே போனால் அவங்கள காணும். அங்கே உள்ளவங்க கிட்ட டாக்டர் எப்போயும் கிளம்பி போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ மை காட், வீட்டுக்கு வந்துட்டாளா, இதை கூட கவனிக்காமல் வந்திருக்கேன், வந்தவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். வந்து அவனும் நேராக வந்தது ரூமுக்கு தான். வந்தா நீங்கள் குப்பரை அடித்து கிடக்குறீங்க. அவனும் மெதுவாக வந்து ஐயோ செம்ம காண்டலாக இருப்பா போலையே அப்படின்ட்டு ஏய் டாக்டரம்மா அப்படின்னு கிட்டே வந்து அவங்க மேலே கை வைக்க டக்குன்னு கையை தட்டி விட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. ஏய் நான் செடி எழுந்துருடி அலாட்டி சாப்பிடல அப்படின்னு எழுப்புறான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களே போய் சாப்பிடுங்க அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு இருக்கீங்க. சவனம் நாடி இதுக்கெல்லாம் அழுவியா, எப்போ வந்த நான் கவனிக்கல தான் சாருக்கு அங்கே விளையாட தான் நேரம் இருக்குது, என்ன தான் மறந்துட்டீங்களே, போங்க அங்கேயே விளையாடுங்க. ஏய் வச்சுக்கிட்டியா, சாரிடா நான் கவனிக்கல, டைம் பார்த்து நான் வந்திருப்பேன், ப்ளீஸ் டி சாரிடி, டைம் ஆச்சு பார், சாப்பிடு, ஏன் இப்படி இருக்க பார், வந்து ட்ரெஸ் எப்போவும் சேஞ்ச் பண்ணிடல, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அவன் கேட்டுகிட்டே இருக்கான். நீங்கள் பதிலே சொல்ல செம்ம காரில் அவனை முடிச்சுட்டு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு கத்துறீங்க. அவங்களுக்கு கோவம் தான் வருது. சோனோ சரி ஓகே கொத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம். அப்படியே வந்துட்டு லூனா சாப்பாடு எடுத்துச்சு. சாப்பிட்லான்னு வலுக்கட்டாயமா சுகா உட்கார வச்சு சாப்பாடு எடுத்து வைக்க சுகாவுக்கு மனசே கேட்கல. பொண்டாட்டி சாப்பிட்டாலும் இல்லைன்னு தெரியாமல் நான் அப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு நீ சாப்பிட்டு லூனா நான் அந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் பிளேட் எடுத்துகிட்டு மேலே வரான். வந்து உங்களை பொண்டாட்டி ஏய் சாரிடி இனிமேல் இப்படி நடக்காது, ப்ளீஸ் எழுந்து சாப்பிடு அப்படின்னு அவங்கள பிடிச்சி எழுப்பி விட இதுக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக எழுந்து போய் அங்கே உள்ள சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. அவனும் ஏய்
கொஞ்சம் சாப்பிடு, எந்த கோவமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து வாய்க்கிட்ட சாப்பாடு எடுத்துகிட்டு வர. உங்களுக்கு ஏற்கனவே செம்ம கடுப்பு, இவன் வேறு படுத்துறானின்ட்டு டப்புன்னு தள்ளி விட்டுடுறீங்க. நீங்கள் 2 பேர் சமைச்சது எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களே சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட அந்த சத்தத்தில் லூனா மேலே வந்துடா. வந்தவளோ சும்மா இல்லாமல் எரியிற இதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, ஏய் நீ என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற, அவன் எப்படியாப்பட்ட ஆள், உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி அப்படி இப்படின்னு அவள் பேச, ஏய் வாயை மூட்டை வெளியே பொடி, எங்கள் ரூம்குள்ளே ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி போடுற, உனக்கெல்லாம் சென்ஸே கிடையாதா, என்னை விட பெரியவ தானே, அறிவில்லை உனக்கு, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, ப்ரைவசின்னு ஒன்று இருக்க தெரியுமா தெரியாதா, எங்களோட ரூம்குள்ளே எப்படி நீ வரலாம் அப்படின்னு காய்ச்சி மூச்சு கத்தா. சுகாவோ ஏய் என்ன பேசுகிற மீதியாரு அப்படிங்கிறான். என்ன அவளை சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதா, என்ன நான் இல்லாட்டி 2 பேரும் அப்படி கூத்தடிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் கடுப்பில் கத்த. என்ன பேசுகிற மைண்ட் யூர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறா. என்ன மைண்ட் பண்ணணும், நீங்கள் 2 பேரும் மைண்ட் தான் பண்ணிங்களா, நான் இல்லைன்னா 2 பேரும் ரூம்குள்ளே வந்து கூட கூத்தடிப்பீங்க போல அப்படின்னு நீங்கள் கடுப்பில் வார்த்தையை விட அவ்வளோதான். சுகா டென்ஷன் ஆகிட்டான். ஓங்கி ஒன்று புளிர்னு விட்றான் கண்ணத்துலேயே. தொழிச்சிருவ ரஸ்கல், என்ன பேசுகிற, உன் இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்ற, ஏதோ ஏன் மேலே தான் தப்பு, அதுக்கு என்ன திட்டு, அவ்வளோ திட்ட உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, மன்னிப்பு கேளு அப்படிங்கிறா. எது அப்படின்னு பார்க்குறீங்க, அவகிட்ட சாரி கேளு. லூனாவோ எப்படி அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. அவங்களுக்கு கல்லாட்டியோஸ் அப்படி வருது. நீங்களும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு முடியாது, கேட்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கோவமாக போய் பாத்ரூம்குள்ளே டமாரு கதவை அடித்து சாத்திட்டு ஓன்னு கத்தி அலறீங்க. சுகாவுக்கு நீங்கள் அலறது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் லூனா பக்கம் சாரி அப்படிங்கிறான். லூனாவோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே சீனை போட்டுட்டு ஓடிடுறா. ஷோ இங்கே சுகாவுக்கோ அப்படியே நிற்கமில்ல, தலையில் கை வச்சுட்டு ஷோ இவளுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ ஆராமுக்கு கால் பண்ணி அவனே வந்து என்னாச்சு ஹாஸ்பிட்டலாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆராமா அது இன்றைக்கி ஒரு கேஸ், இறந்துட்டாங்க அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல அந்த டென்ஷனில் இருப்பாள். நீங்கள் எதுவும் கொஞ்சம் அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவள் கொஞ்சம் அப்படி தான் சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி ஆரம் சொல்லவும் தான் சுகாவுக்கு ஐயோ ஏற்கனவே டென்ஷனில் இருந்திருக்கா, இப்போ நம்ம வேற நல்லா ஏற்றி விட்டோமா அப்படின்ட்டு அவனுக்கும் கஷ்டமாக போயிடுது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் பாத்ரூமில் அழுதிங்கன்னு தெரில, நீங்கள் வெளியே வரதுக்குள்ள அவனும் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கட்டில் தொப்புன்னு விழுந்து குப்பரை அடித்து தான் மறுபடியும் படுத்திருக்கீங்க. அழுகியாக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியலை அதனால். ஸோ சுகாவுக்கோ நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல. ஸோ அப்படியே சோஃபாவில் உட்காந்து உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் படுத்ததும் தூங்கிட்டீங்கன்னு மெதுவாக கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி உங்களை இழுத்து நெஞ்சில் போட்டுட்டு நீ இல்லாமல் என்னால் தூங்க முன்னாடி அப்படி உங்களோட கீழ் லிப்ஸை அப்படியே கடிச்சு அவனும் சக் பண்ண நீங்கள் டப்புன்னு பிடிச்சி அவனை தள்ளிவிட்டு எழுந்து ஆக்ரோஷமாக அவனை மறைச்சி பார்க்குறீங்க. ஏய் நடியாச்சு டாக்டர்மா அப்படின்னு உங்கள் கை பிடிச்சிருக்க, கையை விடுங்க அப்படின்ட்டு உதறிட்டு அப்படியே சோஃபாக்கு போக, ஏய் நாடி இப்படி போனான், நான் இப்படி தூங்குறது, எனக்கு நீ எல்லாம் தூங்க முடியாதுடி ப்ளீஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு அங்கேருந்து உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் துள்ளி குதிச்சு மறுபடியும் கீழே இருங்க. ஏய் தெரியாமல் பண்ணடி, சாரிடி, நான் அடிச்சிருக்க கூட தான், சாரி வேணா நீ என்ன அடிச்சிரு அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிருக்க. கையை விடுங்க, எதுக்கு பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, போங்க. அதான் ஏய் தப்பாக பேசாத, யார் தப்பாக பேசுனா, உங்களுக்கு இதுக்கு மட்டும் தான் நான் தேவைப்படுறேண்ணா. ஏய் பொண்டாட்டி, என்ன பொண்டாட்டி, படுக்கிறதுக்கு மட்டும்தான் நான், மற்றதுக்கு நான் தேவையில்லைல்ல, என்னை மறக்கிற அளவுக்கு அவள் தான் நான் வந்து உங்கள் மண்டையில் இருக்கா, அப்புறம் இதுக்கா அப்படி இப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் பேச. ஓ மை காட் எதுக்கடி இப்போ தேவையில்லாமல் மறுபடியும் ஆரம்பிக்கிற, இங்கே பார் தேவையில்லாத வார்த்தையை விடாத, யாருக்கு எனக்கு நீ ஒன்று அப்படின்னு அவன் ஆரம்பிக்க. ஒன்றும் நான் கேட்க தேவையில்லை, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு அவள் தானே முக்கியம், இப்போ அவள் கூடயே கூத்தடிங்க, என்ன படுக்கிறதுக்கு மட்டும் கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்த. அவ்வளோதான், டக்குன்னு உங்கள் கையை அப்படியே விட்டுறான். சுகாவுக்கு கோவம் வருது, அங்கே இருந்தால் அடிச்சிருவோமோன்ட்டு அப்படியே வெளியே போய் பால்கனி நின்றுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நிற்க. உங்களுக்கும் அழுகியாக தாங்கலை, நீங்கள் பேசின வார்த்தை உங்களுக்கே புரியுது, இருந்தாலும் அவ்வளோ கோவம் என்ன பண்ண முடியும், ஃப்ரஸ்ட்ரேஷனில் வார்த்தைகளை விட தானே முடியும். ஸோ கடுப்பில் அப்படியே குப்பரை அடித்து மறுபடியும் அழுதுட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ சுகாவுக்கு அப்புறம் அவங்க கிட்டே வரல, அங்கேயே உட்காந்தே தூங்குறான் பால்கனியில். ஸோ மார்னிங் உங்களுக்கு முன்னாடி எழுந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடறான். நைட்டு நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தான் வரான். இப்படியே 2-3 நாள் தொடருது. நீங்களும் அப்படி தான் அவனை கண்டுக்காமல் இருக்கீங்க, ஆனாலும் மனசு அவனை தேடுது. உங்களுக்கோ நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் கூட எதோ பறி கொடுத்த மாதிரி இருக்க ஆரமோ நாச்சடி அப்படிங்கிறான். அப்படியே அவனை கட்டி பிடிச்சி இப்போ அழுது நடந்ததெல்லாம் சொல்ல. ஹேய் அறிவில்லை, இங்கே பார் இப்போ நீ நானும் இப்படி இருக்கோம் அந்த மாதிரி. ஹே அப்படி கிடையாது, அவள் என்கிட்டயே சொல்கிறாடா. அப்போ அவள் மேலே தப்பு இருக்குது, அது அவருக்கு புரிய வை. நீ இவ்வளோ நாளாக உன் லவ்வை சொல்லாமல் இருந்தது தப்பு, ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்த? அது நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை அப்படியே மறந்துடுவேன், அதுக்குள்ளே இப்படி ஒருத்தி வந்து நிற்பா, நான் என்ன கட்டேன் அப்படிங்கிறீங்க. சரி இப்போ ஒன்றும் தப்பாக இல்லை, அவர் அந்த மாதிரி தப்பாக நினைக்கிற ஆள் கிடையாது. உன் புருஷன் மேலே உனக்கு சந்தேகம்? சேச்சா அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் அவளை போய் நம்புறாரு, அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த கோபத்தில் தான். அதுக்கு எது வேணாலும் பேசுவியாடி? சரி விடு,
இப்போ என்ன பண்ணுற, புருஷன்கிட்ட நீ லவ் பண்ணுறது அது மட்டும் இல்லை, இந்த லூனா தப்பானவ அப்படிங்கிறதையும் புரியவை. அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு புரியலனா மற்றதை நானும் ஜெயிக்கவும் அப்புறம் பார்த்துக்குறோம். சரி. அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துக்க. என்னடி உட்காந்தே இருக்க? வேற கிளம்புடி. இல்லைண்ணா. இல்லை வந்து போயின்லாம் சொல்லாத, உடனே போய் அவர்கிட்ட போய் பேசு போ அப்படின்னு அமுச்சு விடுறான். இல்லைடா இப்போ அவர் வேலையில் இருப்பார், நீ வீட்டுக்கு போ, சர்ப்ரைஸ் பண்ணு. சரி சரிடா நான் வரேன் அப்படின்ட்டு ஆசையாக வீட்டுக்கு கிளம்பிவிடேன். எங்கள் லூனாவோ அப்படியே வந்துட்டு சுகா வேலைக்கு போனதும் அவன்கிட்ட கால் பண்ணி ஒரே ஒப்பேரி வச்சுருப்பா. என்னால் இங்கே இருக்கவே முடியல, நான் வந்தது எதாவது பிரச்சனை, நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு. ஸோ சுகாவை இது வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். என்ன ஆச்சு லூனா, நீ வேற ஏன் படுத்துற அப்படிங்க. இல்லைப்பா சாரி, நான் வந்திருக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அவள் சென்டிமெண்ட்டாக பேச. அப்படிலாம் இல்லை, நீ என் ஃப்ரெண்டு. உனக்கு நான் ஃப்ரெண்டு மட்டும்தானா? உனக்கு கொஞ்சம் கூட அவள் செட் ஆக மாட்டான். ஆனால் நீ அதெல்லாம் யோசிக்காமல் அவளை போய் எப்படி நீ கல்யாணம் பண்ண? உனக்கு யார் இப்படி ஒரு பொண்ணு பார்த்தது? அப்போ கரெக்டாக நீங்கள் உள்ளே வர இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ன சொல்ல போகிறான் சுகான்னு பார்க்க, சுகாவோ ஜேகே தான் பார்த்தான், அவனா நான் அவளை அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஜேகே பார்த்தாங்கிறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? உனக்குன்னு ஒரு மனசு இல்லையா? அப்போ அவன் சொன்னனால தான் கட்டிக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ நான் தான் உனக்கு ஏற்ற ஜோடி, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு அப்படியே வந்து அவனை ஹக் பண்ணி அவன் கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண. இதுக்கு மேலே அவங்களால அங்கே நிற்க முடியல, காலெல்லாம் நடுங்க. அதுக்கு மேலே கண்ணில் டியர்ஸ் தாங்க முடியல, அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்த்து போயிடுறீங்க. வரதை பார்த்துட்டு தான் லூனா அவனை இழுத்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பா. ஸோ டக்குன்னு சுகாவோ அதை பிடிச்சி தள்ளி கன்னத்தில் ஊங்கி ஒரு அரை விட்றான். அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான். என்ன நினச்சிட்ருக்க? உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சி பழகிருந்தா உன் மனசில் இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கா? என் பொண்டாட்டி அப்போவே சொன்னான், அவள் டாக்டர், அவள் கண்ட எதுவும் தப்பாது, அவள் கரெக்டாக தான் ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் அவளை நம்பலை, இப்போ தான் தெரியுது, தொலைச்சிருவேன். நான் திரும்பி வரும்போது நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை தான் எனக்கு பிடிக்கும். ஜேகே பார்த்த பொண்ணு தான் அவள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்காக அந்த பிரம்மன் படைச்சி விட்ட மாதிரி அப்படி என்னை பார்த்துக்கிறா தெரியுமா? என் பொண்டாட்டி தாண்டி எனக்கு உலகம். அவளை என்றைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்குன்னு அவள் தான் இருக்கா அப்படின்ட்டு இருக்கேன். அவளை போய் அவள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, ஓடிரு அப்படிங்கிற மாதிரி அவளை திட்டிட்டு அவனும் அடுத்த நிமிஷம் ஐயோ என் பொண்டாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களை தான் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேனே இந்த லூனாவால் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். இங்கே ஆயிரமா இப்போ டியூட்டி முடிஞ்சு வெளியே வரவேன். நான் சுகாக்காரமாக இருக்குன்னு. என்ன ப்ரோ இங்கே? அது என் ஒய்ஃபை, அவள் வீட்டுக்கு தானே போனான் அப்படிங்கிறான். வீட்டுக்கா? இல்லை, சர்ப்ரைஸ் நான் வளர்ட்டுமோன்னு. அது இல்லை ப்ரோ அப்படின்னு எதை சமாளிக்க. இல்லை இப்போ என்ன சொன்னீங்க? வீட்டுக்கா? நான் வீட்டிலேருந்து தானே வரேன். இப்போ தான் ஆரம்பக்கும் டவுட் ஆகுது. என்ன சொல்கிறீங்க? அவள் அப்போவே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாலே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறன்ட்டு வந்தா. என்ன அப்படிங்க? ஆமாம், உங்களை அவள் இதை நான் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவனா. அது இல்லை, அவள் வீட்டுக்கு தான் வந்தா. சரி அப்போ வாங்க வீட்டுக்கே போகலான்ட்டு 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு வர. லூனா அப்போ பெட்டி படிக்கூட வெளியில் வர. அப்போ ஆரம் அப்படியே மறைச்சிட்டு இவ சரியில்லை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவனால் தாங்கிக்க முடியல சொல்ல. அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நடந்ததெல்லாம் சொல்ல. ஓ மை காட் அப்படின்னு ஆரம் தலையில் அடிச்சுக்க. என்னாச்சு? இல்லை அவள் உங்களை தான் பார்க்க வந்தா. அப்போது இங்கே நடந்ததெல்லாம் ஒரு வேலை பார்த்துருந்தா அப்படிங்க. சுகாவோ இப்போ தான். ஆமாம், நீங்களும் வீட்டுக்கு வந்தாண்டிங்களே, இங்கே இருப்பாளோன்னு தான் வந்தேன், மறுபடியும் வந்தாலும் காணோம். அவள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டா ப்ரோ. அப்போ கண்டிப்பாக நாங்கள் 2 பேர் பேசிட்டு வந்துருப்பா. அப்போ லூனாவை அப்படியே முறைச்சி பார்க்க. என் பொண்டாட்டி பார்த்தியாடி, என்ன பண்ணேன் என் பொண்டாட்டியா அப்படின்ட்டு சுகா போட்டு உழுக்க. நான் ஒன்றும் பண்ணலை, நான் அவள் வரதை பார்த்துட்டு தான் அவங்கள கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணேன், அதை பார்த்துட்டு அவள் அழுதுட்டு ஓடிட்டா அப்படின்னு அவள் சொல்ல. திருப்பியும் கண்ணமாக விடுறான். ஆரம்போ ப்ரோ இப்போ இவ்வளோ அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாங்க அவளை போய் தேடுவோம் அப்படிங்க. இப்போ 2 பேரும் அங்கேருந்து அப்படியே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. சரி அங்கே தான் போயிருப்பீங்க, நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. பட் உங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் சுகாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு, உங்களுக்கு சரியான ஜோடி லூனா தான், நான் இல்லை. ஆமாம் அவள் சொன்னது கரெக்ட் தான், நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அப்படியே நீங்கள் லெட்டர் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா என்னம்மா வந்தப்போ இல்லைம்மா ஒரு ட்ரெஸ்ஸு இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு எடுக்க வந்தேன், அது இங்கே காணோம், அதான் என் வீட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் மறுபடியும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே போக. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே பிள்ளை, என்ன வந்தா என்னமோ தேன்னா ரூமில் திரும்பி போயிட்டா அப்படின்ட்டு சரி எதாவது எடுக்க வந்திருப்பான்னு விட்டுடுறாங்க. பெருசாக அது கண்டுக்கல. திடீர்னு திரும்ப ஆரம்பம் சுகாவும் வர உங்கள் அம்மாவை முழிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன ஆரம் நீ அப்படின்னு பார்க்க. அம்மா இங்கே ஹீரா வந்தாலாம் அப்படின்னு கேட்குறான். ஹீராவா? இப்போதாப்பா கொஞ்சம் முன்னாடி வந்தா, ரூம்குள்ளே போயிட்டு என்னமோ தேடிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிட்டாப்பா.
ஓ மை காட் ஆரம்போ நான் வேணா வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறான். நான் ரூமில் என்ன பண்ணான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே சுகா ரூம்குள்ளே வந்து அப்படியே தேடி பார்க்குறான். என்ன ஏதோ லெட்டருக்கு எழுதி வச்சுருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவன் மனசு தோணுது. அதே மாதிரி தான் அங்கே அப்படியே உங்கள் ஃபோனுக்கு கீழே லெட்ரு படப்படன்னு ஆடிட்டுருக்கு காற்றுல. அப்படியே கிட்ட வந்து உங்கள் ஃபோனே எங்கே தான் வச்சுருக்கீங்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஃபோனை வச்சுட்டு போகிறானா அப்படின்ட்டு இப்போ லெட்டர் எடுத்து பார்க்குறான். அதில் ஐ லவ் யூ ஸோ மச் சுகா, உங்களை நான் இப்போ இல்லை 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். புரியல என் ஃபோனை பாருங்கள். அதை எடுத்து பார்க்க அதில் அவன் ஃபோட்டோ தான் இருக்குது. மறுபடியும் லெட்டர் படிக்கிறான். என்ன வெறும் ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது அவங்க ஃபோட்டோவே இல்லை. நான் 10th படிக்கும்போது இந்த என்கிட்ட கிடச்சிது. அப்போலேருந்து உங்களை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஒருத்தன் இருக்கானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னமோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு லவ் உங்கள் மேலே. இப்படி ஒருத்தன் இல்லாட்டியுமே கல்யாணமே பண்ணாமல் நினைப்பிலேயே வாழ்ந்துடணும்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு உருவமாக ஒருத்தன் என் முன்னாடி வந்து நிற்கும் போது எப்படி இருக்கும்? என் லவ்வை நிறையா டைம் சொல்லணும் ட்ரை பண்ணேன். பட் உங்களோட லவ்வில் நான் வாயடிச்சு போனனால சொல்ல முடியல. ஆனால் அதுக்கப்புறம் லூனா அவள் வந்து எனக்கு புரிய வச்சுட்டா. நான் உங்களுக்கு சரியான ஜோடி இல்லை, அவள் தான் கரெக்டு. நான் சண்டை போடுவேன், இம்மெச்சூர், எதுவுமே எனக்கு தெரியாது. பட் அவள் அப்படி இல்லை, நல்லா மெச்சூர். அவள் தான் உங்களுக்கு சரி, அவளோடைய இருங்க அப்படின்ட்டு அழுது அதில் டியர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ பார்க்க இவனுக்கு இங்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ லவ் வச்சுட்டு தெரியாதுக்கு முன்னாடியோ நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கட்டி என் உயிரடி நீ. இது தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுவானா? அதுலேயும் எனக்கு மேலே இவ்வளோ லவ் இருக்குது தெரியுமா? என்னடி முடிவு பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு அவனும் அந்த லெட்டரை உதற அது டக்குன்னு கீழே விழுக்குது. அந்த லெட்டரை பதறி போய் எடுக்க கீழே குனிய இப்போ தான் டெடி பேருக்கு ஷர்ட் மாட்டி வச்சுருக்கதை பார்க்குறான். அந்த டெடி பேர் வெளியில் எடுத்தா அவனோட ஷர்ட் அதில் மாட்டி இருக்குது. அதில் டார்லிங் சுகா அப்படின்னு எழுதி வேறு வச்சுருக்கீங்க. அதை பார்க்கும்போது இந்த ஷர்ட்டை காணோன்னு தேடிட்டு தான் இதை நீ தான் வச்சுருக்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டு அவனும் இப்போ அப்படியே அதை தூக்கி வச்சுட்டு இப்போ அவங்கள தேடணுமே. ஸோ ஃபோனை கையில் எடுத்துகிட்டு அப்படியே எங்கே போயிருப்பா அப்படின்னு ஆரம்புக்கு கால் பண்ண அவனும் எல்லா பக்கமும் தேடிட்டு காணும் அப்படிங்கிறான். அவனுக்குமே பயம் வருது. சுகாவோ இல்லை ஃபோக்கஸ் எங்கேயாவது இங்கே தான் இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கே போயிருப்பா? என் வாழ்க்கையிலேருந்து முழுசாக போகிறேன்னா தற்கொலை ஒட்டியே உன்னை மட்டும் கையில் கிடச்சா அவ்வளோதான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. உங்கள் மேலே அவ்வளோ ஒரு லவ் வச்சுருப்பான். இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஸோ அழுகையாக வருது. இந்த தப்பான முடிவெடுக்கக்கூடாதுன்னு யோசனை பண்ண இப்போ தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு அவன் ஒரு பெண்டன் போட்டு விட்டுருப்பான்ல, அதில் ஜிபிஆர்எஸ் இருக்கும். ஸோ டக்குன்னு ஞாபகம் வர ஓ மை காட் அப்படின்ட்டு டக்குன்னு இப்போ தான் அதோட எங்கே இருக்க லொக்கேஷனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தால் அதுவும் ஒரு கடலில் வந்து முடியுது. அதை பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோதான். ஐயோ என்ன ஆயிருக்கும் எதாயிருக்கும்டா அப்படியே கடலில் இறங்கி அவன் பாட்டுக்கு லொக்கேஷனை பார்த்துக்கிட்டே ஓட ஆரம்பிக்க அவன் காலுக்கு அடியில் தான் அந்த லொக்கேஷன் காட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படியே கீழே முழுகி அந்த கடலுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு வழியாக அவங்கள கையை பிடிச்சிடுறான். அப்படியே எடுத்துட்டு அப்படியே தூக்கிறான். அவங்கள தூக்கி நிப்பாட்டி ஹீரா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு உங்களை தட்டேன். உங்களுக்கு சுயநினைவே இல்லாமல் இருக்கீங்க. எப்போ வந்து குதிச்சிங்க, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு அழுகையாக வருது. அவங்கள அப்போ அவன் ஷர்ட்டை கழட்டி அப்படியே அவன் முதுகோட சேர்த்து இழுத்து நல்லா இறுக்கி கட்டிட்டு ஸ்விம் பண்ணி இப்போ கரைக்கு வரான். அப்படியே ஆரம்புக்கு அதுக்குள்ளே கால் பண்ணி சொல்ல அவனும் வந்துடுறான். அப்படியே அவங்கள போட்டு தட்டுறான் சுகா. அவனுக்கு பயமாக இருக்குது. ஹார்ட் பீட் மட்டும் இருக்குதுன்னு தெரியுது. அவனும் கையில் அப்படியே தூக்கிட்டு ஓட ஆரம் வந்தவன் சீக்கிரம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் தான் காரை ஸ்பீடாக வந்துட்டு ஓட்டிக்கிட்டு வரான். சுகா மடியில் போட்டு கதறிக்கிட்டு இருக்கான். வைத்தியம் என்ன பண்ணி வச்சுருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் முடிவெடுக்கிற. இருடி நீ எந்திரிச்சுக்கோ அப்புறம் இருக்குது அப்படியே நான் போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான். ஆரமாக வந்துட்டு ரொம்ப வேகமாக உள்ளே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அவன் தான் வந்துட்டு எமர்ஜென்சியாக வந்து எல்லா இதுவும் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட் எய்டெலாம் அவன் தான் பண்ணுறான். அவனுக்கும் செம்ம கடுப்பு. எங்ககிட்டலாம் சொல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டல அப்படிங்கிற கோவம். ஸோ 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்கானுங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எப்போ கண்ணு முழிப்பீங்கன்னு. பிகாஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ ட்ரிப்ஸ் ஓடிட்டுருக்கு. மெதுவாக மயக்கத்தலைஞ்சு அப்படியே மெதுவாக கண்ணை திறக்கிறீங்க. அப்படியே சுகாவுக்கு முன்னாடி ஆரம்பம் டிக்க கையை வாங்கிட்டு டிங்க உனக்கு எவ்வளோ திமிரு, இப்படி ஒரு முடிவெடுக்க துணிஞ்சிட்டேன், என்கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு அடிக்க வர சுகா குறுக்க வந்து கையை பிடிச்சி வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அடியாவனோ எல்லாம் உங்களால் வந்தது. பொண்டாட்டி என்ன சொல்ல வராங்கிறத கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்க கூட உங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா. ப்ளீஸ் ப்ரோ சொல்லாதீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு அவன் அழுகிறான். பேசுங்க பொண்டாட்டி பிரச்சனும், நான் அப்புறம் கவனிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை முறைச்சிட்டு யாரும் வெளியே போக்க அப்படியே நீங்கள் கண்ணில் டியர்ஸோட சுகாவை பார்க்க அவங்கள அப்படியே ஓடி வந்து அள்ளி அப்படியே அணைச்சிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஏண்டி இப்படி பண்ண, உனக்கு என்னை விட்டு போகிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்ட்டு அவனை அப்படியே முறைச்சவங்கள பார்க்க இங்கே என்ன பண்ணுவேன், நான் எதை சொன்னாலும் நீங்கள் தான்
சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா கேட்டிருப்பண்டி. தப்பு தான், என் தப்பு தான், நான் தான் புரிஞ்சுக்கல. அதுக்கு இப்படி ஒரு முடிவை என்னை விட்டு போகிற அளவுக்கு செத்துருவண்டி இல்லைன்னா அப்படின்ட்டு அழுறான். எனக்கு நீ யார் இருக்கா? நீ மட்டும்தான். நீயும் போயிட்டா இந்த உலகத்தில் நான் இருப்பேன்னு நினச்சியா? என்னையும் கொண்டுட்டு போயிருக்கலாம் அல்லடி அப்படின்ட்டு அவன் அழுக. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அவனை பதறி போய் ஹக் பண்ண. உனக்கு வலிக்குதில்ல? அப்போ எனக்கு எப்படி வலிக்கும்? நான் உன்னை லவ் பண்ணுறடி கண்ணம்மா. அன்றைக்கே சொன்னல எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி. லவ் யூ ஸோ மச் டி அப்படின்னு ஃபேஸ் ஃபுல்லாக மறுபடியும் கிஸ் பண்ண. நானும் தான் அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த லெட்டர் அப்படிங்கிறீங்க. ஃபுல்லாக படிச்சிட்டேன். ஃபுல்லாக லவ்வா என் மேலே படுறி தெரியல. 10th படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்ருக்கும் போது இந்த பிக் பார்த்தேன். பிக் தான். அப்போலேருந்து உங்கள் மேலே அப்படி ஒரு லவ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மனுஷனாக இல்லை அப்படின்னா கூட நான் லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேனே தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன வேணும் ஒருத்தனுக்கு இதுக்கு மேலே? இவ்வளோ லவ் வச்சுருக்க பொண்டாட்டியை விட அவனும் கந்தம்மா அவசரப்பட்டியடி. உன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு பார்க்குறீங்க. நீ மாசமாக இருக்கடி. நம்மளோட 2 குட்டீஸும் வயிற்றில் இருக்காங்கடி. என்ன காரியம் பண்ண பார்த்தேன்? உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு டாக்டர் வந்து இதை கூட கவனிக்கலேன்னு பீரியட் சளி பக்கத்தை பார்த்தா நம்ம இதை ஆரம் செக் பண்ண மாதிரியே சொல்லியிருப்பான் சுகாட்ட. சரி அவனே சொல்லிட்டு தான் வெளியே போயிருப்பான். ஸோ நீங்களோ ஐயோ குட்டீஸ் அப்பா சாரிடா, அம்மா அவங்கள அப்படி எதுவும் பண்ண நினைக்கல, என்ன காரியம் பண்ண பார்த்தேன் அப்படின்னு இப்போ தான் நீங்கள் பண்ணாதோட வீரியமே உங்களுக்கு புரியுது. ஸோ அலறிங்க ஷிகாவோ. சாரிடி எல்லாம் என்னால் தான் ஆடிட்ட. அந்த லூனா மோதேவியை விரட்டிட்டேன். அவள் ஒன்று நீ வர்றதை பார்த்துட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. எனக்கு என்ன யாரும் கிடையாதுடி. என் கூட ஃப்ரெண்டாக இருந்தனால அவள் மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்துட்டேன். தான் நான் பண்ண தப்பு. நீ எப்படி ஆரமோட இருக்க அந்த மாதிரி தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இப்படி இருப்பான்னு நினைக்கலடி. ஐம் சாரி. ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு மகளா, ஒரு ஒய்ஃபா, ஏன் இப்போ ஒரு அம்மாவா நீ தாண்டி பெஸ்ட் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ண. ஐயோ பெஸ்ட்டு தாண்டா புதுசா, எங்கே போனாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு எழுத்த அவன் லிப்பில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் உனக்கு கெட்ட போலடி. நீ சொல்லலாட்டியுமே உன் மேலே எனக்கு மேலே கூடக்கூடிய லவ் இருக்குது அப்படின்ட்டு அவனும் எழுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. வரலாமா அப்படின்ட்டு ஆரம்புள்ள வரான். முறைச்சிட்டே இருக்கா. நீங்கள் கையை பிடிச்சி சாரிடா அப்படிங்கிறீங்க. பேசாத போடி. ப்ளீஸ்டா என் மருமகனுங்க வரட்டும், ஒன்று அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஹாப்பியாகிருங்க. ஸோ இப்படியே வீட்டுக்கு போனால் அதாவது உங்கள் அம்மா வந்து இதான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி 2 பேரும் போயிட்டு வந்ததே அவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டத்தில் இருப்பாங்கன்னு சுகாவோ உங்களுக்கு அங்கேயே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். சேஞ்ச் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு போகலான்ட்டு. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஆரம் நீங்கள் சுகா 3 பேருமே இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா எதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு அப்படியே 3 பேர் போக அவங்களும் என்னாச்சு இவ வந்தா, அப்புறம் மாப்பிள்ளை வந்தார், அப்புறம் நீ வந்தீங்க, அப்புறம் போயிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க அது ஒன்றும் இல்லை அத்தை, இவன் ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பிட்டா அத்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான். ஸோ ஆரம் கொஞ்சம் நேரம் அங்கே வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். இப்போ சுகாவும் நீங்கள் தான். சுகா ரூமில் இருக்கா. உங்களுக்கு ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா அங்கே தான் டெடி பேர் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துருப்பானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே வேறு வழி இல்லையே நைட்டு போய் தானே ஆகணும்னு மெதுவாக எட்டி பார்க்க சுகாவும் அந்த டெடி பேரை தான் வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஐயோ அப்படின்னு இருக்க. ஹே வாடி திருட்டு பொண்டாட்டி என்னாடி இது அப்படிங்கிறான். அது இது எப்படி அட்டையை போட்ட அது அவங்க வீட்டுக்கு எல்லாரும் அப்போ பேச வந்திருந்தாங்களே அப்போது சரியான கேடி தாண்டி நீ. இதிலெல்லாம் லவ்வை காமிச்ச நீ என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு உங்களை எழுத்த அப்படியே கிஸ் பண்ண. தள்ளி போங்க. என்னாச்சுடி? அன்னைக்கு என்ன பிக்கப் பண்ண வரல. ஐயோயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சுகாவோ அப்படியே பயந்து போய் பார்க்க அப்படின்ட்டு கோவமாக போய் படுத்துக்கிறீங்க. அவனும் ஐயோயோ பேபிமா நீ இல்லாமல் என்னால் முடியாதுடி அப்படின்னு அந்த கிட்ட படுத்தவங்களை இழுத்து மறுபடியும் அவனும் ஹக் பண்ண. கையெடுங்க ஒன்றும் கிடையாது தள்ளி போங்க. அடியே அதுக்கா இவ்வளோ பண்ண அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்பில் ரூமை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான் ஆரமோட சேர்ந்து. ஸோ நீங்களும் இப்போ தான் அதை பார்க்குறீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இதையே சொல்லி அவனை வச்சுட்டு நீங்கள் தள்ளி போகிறதோ அவனும் அதெல்லாம் முடியாது என் குட்டி மாலை சாரிடின்னு காலில் விழுகாத குறைய மன்னிப்பு கேட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறது இப்படியே ஹாப்பியாக போகுது உங்களோட லைஃப். ஒரு வழியாக டே ஸ்கிப் ஆகி அவங்களுக்கு பிரசவ வழி வர நீங்கள் உள்ளே கதறீங்களோ இல்லையோ இங்கே வெளியில் சுகாவோ அப்படியே ஆரம்ப பிடிச்சி ஐயோ என்னால் முடியல, நான் உள்ளே போகிறேன், என்னால் தாங்க முடியல, பொன்னாடி கதறதை கேட்க முடியல, பார்த்து அவளுக்கு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிகிட்டேக்கா.
சும்மா இருங்க மாப்பிள்ள, எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்றது தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு ஒரு பக்கம் அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பம். அதெல்லாம் தாங்கிக்குவா, நீங்கள் பயப்படாதீங்க, உள்ளே போனால் நீங்கள் பயமுடுத்தி விட்ருவீங்க அவளை, அதனால தான் விடாமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் சொல்லிட்டு இருக்க. சுகாவெல்லாம் அதுக்கு மேலே முடியல, நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு உள்ளே வந்துடுறான். ஸோ கரெக்டாக உள்ளே வரும்போது அவங்களோட பேபியும் நீங்கள் முக்கிய ஒரு வழியாக அப்படியே வெளியே தள்ள பாய் பேபி. ஸோ அதெல்லாம் பார்க்கல சுகா, உங்கள் கிட்ட தான் வந்து உங்கள் கை பிடிச்சிட்டு அவ்வளோ தாண்டி ஒன்றும் இல்லடி பொண்டாட்டி, டாக்டரம்மா நல்லா முடியும் பண்ணு புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இல்லை அப்படி கிஸ் பண்ணுறான். நீங்களும் போடாங்கிட்ட நான் ஒன்றால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கேன். அவனும் சரிடி டாக்டரம்மா அவ்வளோதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொரு பாய் பேபி, ரெண்டுமே பசங்க தான். ஸோ அவனும் இது வந்ததோ ஒரு வழியாக 2 குழந்தையும் கொண்டு வெளியில் காட்ட அங்கே ஜேகேவோட ஒய்ஃபு ஜின்னு ஒய்ஃப்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் ஒரே பெண் குழந்தையும் அவங்களை வளர்த்துருப்பாங்க. இப்போ 2 பசங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சுகாவோ அவங்கள விட்டு நகரவே இல்லை, அவங்க கூடயே இருக்கான். ஜேகேவோ நேரிட்டடா அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்ல, பின்ன பொண்டாட்டி வந்தா எப்படியும் மாறி தானே ஆகணும், இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ஒய்ஃபை பார்த்து கிண்டல் பண்ண, டே அடங்குடா நீ எப்படா வந்த இந்தியாவிலேருந்து அப்படின்னு கேட்குறான். அதுவா உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ அங்கே பார்த்துட்டு அவன் பொண்டாட்டியோட பிள்ளைங்களோட அவன் கிளம்பிடுறான் இந்தியாவுக்கு திரும்பவும். ஜின்னும் அவன் ஒரு ஒய்ஃபும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறாங்க. ஆரம் அவங்க கூடவே தான் இருக்கான். ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம், அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான். உங்களை அப்படி பார்த்துக்கிறான். நீங்கள் அவனை பார்க்க அவனை அவங்கள பார்த்துட்டு, நாடி டாக்டரம்மா ரொம்ப நல்லா கிட்டவே வர விட மாட்டேங்கிற, ரெண்டும் ஆள் மாற்றி ஆள் சினிங்கி என்னை சாவடிக்கிறானுங்க, இப்போ ஏதாச்சும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சுகா அப்படியே அவங்க கிட்ட நைஸாக நெருங்கி வர, நீங்களோ ஒன்றும் கிடையாது ஒழுங்காக ஓடிடுங்க, அன்றைக்கி நான் பிக்கப் பண்ண வரல, ஐயோ மறுபடியும் முதல்லேருந்தா அப்படின்னு சுகா பயந்து போய் பார்க்க, நீங்கள் அப்படின்னு சிரிக்க மேலே பாடி தாங்காதுமா, ஐ எம் ரியலி சாரி, எனக்கு காலிலே விழுந்துடுறான். அப்புறம் ஒரு வழியாக குழந்தைங்க 2 தூங்க வச்சு அவங்க அம்மா கிட்ட தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட வரான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, கிட்டவே விட மாட்டேங்கிற அப்படின்ட்டு உங்களை அப்படியே இழுக்க, ஐயோ இன்னும் பசங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் உன்னை ஹக் பண்ணிட்டாவது படிக்கிறான்டி, அதுக்கு கூட அந்த பசங்க விட மாட்டேங்கிறானுங்க, மொத்தம் உங்கள் அம்மா கிட்ட பேக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை எடுத்து ஹக் பண்ணி அவங்க ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு, லவ் யூ டி பொண்டாட்டி, மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிறான். நீங்கள் அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிட்ட, ஐ டோன்ட் மிஸ் யூ அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே, ஹாப்பியாக இருக்கு உங்கள் லைஃப். இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.